தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எத்தனை இன்பமானவைகள்! 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்னவரே, எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக நான் பயபக்தியோடு பணிந்து கொள்ளுவேன். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய கிருபை. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தினீரே. அப்பா, இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக உம்முடைய சமூகத்திற்கு எங்களை கொண்டு வந்தீரே. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுங்க, நீங்க போதும், உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற ஜீவமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும், அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் கிடைக்கும் இளைப்பாறுதல், மனபாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற உம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. புதிய பலத்தினாலே இடைக்கட்டி ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து பலத்தினால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள் என்று தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி அப்படியே அவர்களை நிரப்பினீரே. ஆண்டவரே, எங்களை நீங்க நிரப்பி இருப்பதற்காக நன்றி. உன்னத பலத்தினால் மூடும் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய ஆத்மாவையும் உயிர்ப்பியும் ஐயா. ஆவியோடும் உண்மையோடு உண்மை ஆராதிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. புது பலன் அருகிரி, புது எண்ணெய் பொழியிரி, புது பலன் தருகிரி, புது எண்ணெய் பொழியிரி. கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீ. நாங்கள் கனிதரும் மரங்களா செழித்தோங்க
ஓங்கச் செய்தீ. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுவீங்களா? நீங்க போதும், என் கிருபை உனக்கு போதும் என்றீரே. ஒவ்வொருவரை அவருடைய சமூகத்தில் கிடைக்கிற ஆனந்தம், அவருடைய பிரசன்னம் தருகிற நிம்மதி, விடுதலை. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஓ நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எல்லாத்த பாக்கிலும் ஆண்டவரே, Lord, we thank you for your presence. நீங்க எங்க கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களையும் கூட நம்முடைய பிள்ளைகள் என்று நீர் ஏற்றுக்கொண்டதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன், அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. உண்மையா சொல்லுவோமா? நீங்க போதும், உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. கைகளை தட்டி ஆண்டவரே, எங்களை நீங்க நிரப்பி இருப்பதற்காக நன்றி. எங்களோடு கூட வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உங்க சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று கொண்டே இருப்பதற்காக நன்றின்னு சொல்லுங்க. பகலில் மேக ஸ்தம்பமாக, இரவில் அக்கினி ஸ்தம்பமாக எங்களை பாதுகாத்து இந்த வனாந்தர யாத்திரையிலே ஆண்டவரே வந்து உம்முடைய முகத்தை தரிசிக்கும் வரைக்கும் எங்களை நீங்க வழி நடத்தும்படி எங்களோடு கூட இருக்கிறதற்காக கைகளை தட்டி நன்றி செலுத்துங்க. நல்ல கையை தட்டி நல்ல உற்சாகமாக ஓசையுள்ள கைத்தாளங்களோடு, பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு நல்ல நல்ல சத்தமாக தேவனை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பிதாவே, தேவகுமாரனே, திரியேக தேவனே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுவதை தவிர எங்களால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக என்னத்தை செலுத்துவேன் சொல்லுங்க. என்னத்தப்பா நாங்கள் கொடுக்க முடியும்? பொன்னையோ பொருளையோ காணிக்கையோ எல்லாத்த பாக்கிலும் ஆண்டவரே நாங்கள் என்னத்தை கொடுக்க முடியும்? எங்கள் இருதயத்தை விரும்புகிறவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கைகளை தட்டி தொழுது கொள்வோமா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். We give you all the glory, honor and praise, O God. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணம் உள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எப்போ நடத்துவாரா? He will lead us daily. நித்தமும் நம்மை நடத்துவார். நல்ல கையை தட்டி, ஒரு நாள் 2 நாள் அல்ல. துதிசை மனமே நிதம் துதிசை, துதிசை மனமே நிதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை.
இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே பாடுவோமா? துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை, இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் உகந்தளித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் உகந்தளித்தாரே, துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை, இம்மட்டும் நடத்தின உன் தேவனை. சேர்ந்து பாடுவோம். இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும், ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும், ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே, ஏகபரன் என் காவலனாயிருந்தாரே, துதிசை மனமே நிதம் துதிசை துதிசை, இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று சொன்னாரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்றாரே. சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் உன் தேசத்தில் இராது என்றவரே. அப்படியே எங்களை இதுவரைக்கும் பாதுகாத்து கொண்டவரே. தண்ணீர்களை கடக்கும் போது என்னோடு இருப்பேன் என்றவரே. ஆறுகளை கடக்கும் போது அவைகள் என்மேல் புரளுவதில்லை என்றவரே. அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய் என்றவரே. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்றவரே. அக்கினியின் மனம் வீசாமல் தானியேலை அவனுடைய நண்பர்களை பாதுகாத்துக் கொண்டவரே. சோதனை பலமாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரே. சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரே. துதிசை மனமே நிதம் துதிசை துதிசை, இம்மட்டும் நடத்தின உன் தேவனை. இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. இந்த பாடலின் அடுத்தடி இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன். அப்படி என்றால் சந்ததம் என்றால் நித்தமும் நம்மை நடத்துகிற சத்திய தேவன்.
யாக்கோபுக்கு அப்படித்தான் ஆண்டவர் சொன்னார். அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தார். நீ மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இடம் கொண்டு பரம்புவாய், உன் சந்ததி பூமியின் தூள் அத்தனையாயிருக்கும் என்று நம்பிக்கை இல்லாமல் படுத்திருந்த தலைக்கு கல்லை வைத்திருந்த யாக்கோபுக்கு தரிசனமாகி கர்த்தர் வாக்கு கொடுத்தார். சொல்லிவிட்டு சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அதுதான் நம்முடைய ஆண்டவர். சொல்லிவிட்டு பாதியில் மறந்து விடுகிறவர்கள் அநேகர் உண்டு. நாமும் கூட அநேக வாக்குறுதிகள் கொடுத்து சில வேளை மறந்து விடுவோம். திடீர்னு ஞாபகம், ஐயோ இப்படி சொன்னமேனு. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் என்ன சொல்லுகிறார்? இதோ என் உள்ளங்கைகளிலே நான் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. எப்பொழுதும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி என்னுடன் இருப்பதினாலே, துதிசை மனமே நிதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, முன்காலமெல்லாம் உன்னை தக்கரமதில் ஏந்தி, முன்காலமெல்லாம் என்னை தம் கரமதில் ஏந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் உணர்ந்தளித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் உகந்தளித்தாரே, துதிசை மனமே நிதம். சந்தோஷமா பாடுவோம். துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. நாம் வருகிற இந்த வழியிலே அநேக பாடுகள், நமக்கு கண்ணுக்கு தெரிந்த ஆபத்துன்னு இருக்கு பாருங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஒருவேளையில வாகனத்திலேயோ நடந்தோ செல்லும்போது நமக்கு முன்னால ஏதாவது வேகமாக வந்ததுன்னா திடீர்னு டக்குன்னு விளைகிறோம். இப்படித்தானே? கண்ணுக்கு தெரிந்த ஆபத்திலிருந்து நாம் நம்மை தப்பித்துக் கொள்ளுவோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஆபத்து, பின்னாலிருந்து வர்ற வண்டியிலிருந்து யார் காப்பாற்ற முடியும் பாருங்க. அதே போல கண்ணுக்கு தெரியாத பல ஆபத்துகள், விபத்துகள், வியாதிகள், மனுஷரால் வரும் தீமைகள், போராட்டங்கள் எல்லாத்துக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிற தேவன் எங்க இருக்கிறாரு? நம்ம கூட இருக்கிறார். பக்கத்தில் உங்க கூட. He is with you. அதான் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்ட்டார். அது பாஸ்ட் டென்ஸும் கிடையாது, ஃபியூச்சர் டென்ஸும் கிடையாது. இருக்கிறேன், பெர்மனன்ட் டென்ஸ் என்று சொல்லலாம். நிரந்தரமா நம்மோடு இருக்கிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அளவு செக்யூரிட்டி கொடுப்பார்கள் பாருங்க. அரசாங்கத்தில் உயர் பதவி இருக்கிறவர்களுக்கு Z+ இப்படியெல்லாம் செக்யூரிட்டி கொடுப்பார்கள். அப்படின்னால் கருப்பு பூனைகள் அப்படி எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருக்கிறார்களோ அவ்வளவு அதிகமான செக்யூரிட்டி இருக்கும். ஆனால் நீங்கள் நான் என்னைக்கு தேவ பிள்ளைகள் ஆயிட்டோமா, அப்பவே நமக்கு Z-க்கு மேல செக்யூரிட்டி ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். தம்முடைய தூதர்களை கொண்டு நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உன் கால்கள் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அப்படி மனிதனால் கொடுக்க முடியாத பாதுகாப்பு தேவனால் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் பாடுகிறோம். ஏங்கிடும் அல்ல, ஏகிடும் வழியில் என்றால் போகிற வழியில பாடுகள் பல நேர்ந்த போதும் ஏகபரன் ஒன்றான மெய் தேவன் உன் காவலனாய். காவலனா நமக்கு போலீஸ்மேன் அவர் தான், செக்யூரிட்டி கார்டு எல்லாமே நமக்கு காவலனா இருந்து நம்மை வழி நடத்தினார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாடுவோமா? ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும்
ஏறிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும் ஏகபரன் முன் காவலனாயிருந்தாரே. ஏகபரன் என் காவலனாயிருந்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. இன்றும் நல்லா கையை உயர்த்தி நன்றி மிகுந்த மனதோடே. நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதுக்கு ஒரு நாவு போதாது, 1000 நாவுகள் இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்றாரு, நீ இந்த உலகத்துல 70 பலத்தின் மிகுதியால் 80 அதோட முடிஞ்சிட்ட அப்படின்னா கூட நித்தியமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படி பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போக போகிறார். நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நிரந்தரமாக ஹல்லேலூயா எவர்லாஸ்டிங் லைஃப் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் சொன்னதே அவர் நமக்கு தந்த வாக்கு. உலகத்திலே மிகப்பெரிய பிராமிஸ் என்னன்னா இட்டர்னல் லைஃப் நமக்கு இருக்குது. ஹல்லேலூயா. நம்புறவங்க நல்லா கையை தட்டி அதனால தானே ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி வச்சிருக்கிறவரு தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கப்படவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்ட பரலோகத்தை வச்சிருக்கிற தேவன் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற சின்ன தேவைகளை சந்திக்க மாட்டாரா? இதெல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆமென். நம்முடைய தேவைகளை, நம்முடைய கடன் பிரச்சனைகளை அடைக்கிறது, நமக்கு ஒரு வீடு கட்டி தர்றது, நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமைச்சு கொடுக்கறதுக்கு, நம்ம தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்மளை பெருக வைக்கிறதுக்கு, நம்ம வாழ வைக்கிற அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆமென். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, பெலன் உள்ளவனுக்காகிலும் பெலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஒரு கல்யாண வீடுனா எவ்வளவு ரெடி பண்ணியிருப்பாங்க. காணாவூரில் அப்படி தான் எல்லாமே ரெடி பண்ணாங்க. அடுத்த பாட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. கடைசியில் பார்த்தா திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. எவ்வளவோ முன்னெச்சரிக்கையா யூதர்கள் திருமணம் ஏற்பாடுகள் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஆனாலும் கூட வந்ததை எதிர்பார்த்ததோட நிறைய பேர் வந்திருப்பாங்க. தீர்ந்து போச்சு. ஆண்டவர் சொன்னார், தண்ணியை ஊற்றுனாங்க. இப்போ எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுனாரு. எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்தாங்க. ஊற்றுனது தண்ணி, எடுத்தது திராட்சை ரசம். எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? எப்படி இருந்திருக்கும்? பார்த்தவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். அப்படிதானே? பக்கத்தில் சொல்ல உங்களை ஆச்சரியப்பட வைப்பார். ஆமாம் ஆமாம், ஆச்சரியப்பட வைப்பார். ஓ நீங்களே நினைப்போம், ஓ ஏன் நானா இது என் வாழ்க்கையா, நானா இப்படி மாறிட்டேன், என் குடும்பமாக இப்படி மாறிச்சுன்னு எத்தனை பேர் ஆச்சரியப்பட வச்சிருக்கிறாரு. நம்மளை உங்களை ஆச்சரியப்பட வைப்பார். நல்லா கைத்தட்டி ஓ ஹல்லேலூயா. அப்படிதான் யாக்கோபு ஆச்சரியப்படுறாரு. பட்டு தான் சொல்றாரு, ஆண்டவரே எப்படி கோலும் தடியுமா நான் வந்தனே, என்னை 2 பரிவாரங்களோட நான் மாத்தினீரே, இதுக்கு நீங்க என் மேல பாராட்டின கிருபை எவ்வளவு பெருசு ஆண்டவரே. ஆச்சரியமா இருந்திருக்கும். அப்படிதானே? வெறும் கல்லு தான் அவருக்கு சொந்தம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அவளை எவ்வளவு பெரிய ஆளா மாத்தினாரு பாருங்க. அதுதான் ஆண்டவர். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மைப்படுத்தும். என் வாழ்விலே நீர் பாராட்டின சொல்லுங்க தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன், இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை.
மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாயினது எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்திற்கு ஏதுவானவைகளே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே கண்களா. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே கண்களா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சொல்லுங்க நீங்க பாடும்போதே. என் வாழ்வின் அதிசயமானவரே. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. அப்படியே பாடுங்க, கையாசைச்சு. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின்
ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. சொல்லுங்க. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே, பக்கத்து சொல்லுங்க, உன்னை அதிசயங்களை காண எங்கப்பா அதிசயம். பார்க்கணுன்னு தான் இருக்கிறோம், பார்க்க முடியலையே. பார்ப்பீங்க. அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய கண்களே அதை காணும். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று யார் சொல்லுவா? புறஜாதியார் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது எப்படி இருந்தாங்களா? எப்படி இருந்தாங்களா? சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தாங்களா? கனவு காண்கிறது மாதிரி நம்மளை மாற்றுவார் பாருங்க. நல்லா கையை தட்டி நம்பிக்கையோட ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பாடலின் 2வது அடியை மறுபடி பாட போகிறோம். இது தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம். சங்கீதம் 90 அதில் தான் இப்படி ஜெபிக்கிறார். என்ன ஜெபம் பண்ணுறார்? ஆண்டவரே, ரொம்ப அலைஞ்சிட்டோம், இங்கே நாட்கள்லாம் புகைய போல போயிடுச்சு, அப்படியே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்லாம் ரொம்ப புலம்பிட்டு சொல்கிறாரு. நாங்கள் துன்பங்களை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். மகிழ்ச்சி ஆக்கினாரா? ஆக்கினாரு. கானானுக்குள்ளே கொண்டு போனார். நடாத தோப்புகள், தோட்டங்களை, கட்டாத வீடுகள், திராட்சை குலைகள், பழங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்தார்கள். அதை போல நம்மையும் நடத்துவார். பாடுவோமா? சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்துட்ட என் நிலையை. நம்ம வாழ்க்கையில் சில வேளையில் சறுக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம எடுத்த டிசிஷன் தப்பு, நம்ம வாழ்க்கையில் இப்படி எடுத்திருந்தா இப்படி ஆயிருந்திருக்கலாமே, அப்படி நினைக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனால் சறுக்கி போய் கண்ணீரில் விழுந்து அங்கலாய்த்து ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை நாம் நடந்துட்டு இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாய் நம்மை மகிழ்ச்சியாக்குவார். கைகளை தட்டி நம்பிக்கையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்வீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவு நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவர் என் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. நல்லா கையை தட்டி தாயின் வயிற்றிலிருந்து, அடுத்த பாட்டு, தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே முடவன் சப்பானியா பிறந்தான். எப்படி இருக்கும்? வாழ்க்கையிலே நடந்திருக்க மாட்டான். ஆனால் அன்றைக்கு அவன் வாழ்வின் திருப்பு முனை. பேதுருவும் யோவானும், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை,
நசரேனா இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடன. அந்த முடவன் எழுந்து துள்ளி குதித்து நடந்து தேவனை துதித்தான் பாருங்க. அப்போ அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆச்சரியமாக இருந்திருக்கும். அப்படி தான் நம்ம ஆண்டவர் வருவார். யோபு 37:5 சொல்லுகிறது, நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நம்முடைய வாழ்விலும் அவர் அப்படியே செய்வார். எப்படி செய்வாரா? நம்மளால் செய்ய முடியாததை ஆண்டவர் செய்வார். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஹெவன் நெவர் ஃபேவர்ஸ் த மேன் ஹூ வில் நாட் ஆக்ட் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் பரலோகம் வேலை செய்யாத செயல்படாத மனிதனுக்கு உதவி செய்வதில்லை. நம்மால் செய்ய முடிந்ததை நாம் செய்யும்போது நம்மால் செய்ய முடியாததை கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் இயலாமையில் சொல்லுங்க, நீர் செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்தி. சொல்லுங்க, கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமா, உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றா, என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றா, என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. ஆண்டவர் நமக்கு செய்யாம யாருக்கு செய்வார்? ஆண்டவரை சொல்லுங்க, நான் உமது பிள்ளை. I am your child. You are the child of God. பிள்ளைக்கு தான் முதல்ல செய்வாங்க, அப்படிதானே? முதல்ல நமக்கு தான். என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார், என்றாயிலும் என்னை மறந்தது உண்டாதா? என் தேவன், நம்பிக்கையோட பாடுங்க. என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார், என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாயிலும் செய்திடுவார், என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி. வெறும் கோலும் கையும் உம்மாலன்றி. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றா, என்னையும்
போஷிப்பது நிச்சயமே, காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றா, என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. நல்ல கையை தட்டி ஓரி பலகர தூரணி ஷபரப தர நம நம ரப. அவர் யாரா? அப்படியே எழுந்து ஆராதிக்க போற தொடர்ந்து சில நிமிடங்கள். அவர் சர்வ ஞானி. நமக்கு கடந்த காலம் மாத்திரம்தான் தெரியும், அவ்வளோதான். அதோட நம்மளுடைய மூளை முடிஞ்சுது. நிகழ்காலம் இப்போ நடக்கிறது வேணால் தெரியலாம், எதிர்காலம் ஜீரோ. அடுத்த செகண்ட் ஜீரோ. என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது, சத்துருவுக்கும் தெரியாது, எதிர்காலம் தெரியாது. இயேசுவுக்கு, தேவனுக்கு மட்டும்தான் எதிர்காலம் தெரியும். அதனால தான் ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, என் காலங்கள், அதை உணர்ந்த பக்தன் தான் பாடுறேன், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிற. உங்கள் வலது கரத்தை சொல்லுங்கள் உயர்த்தி, ஆண்டவரே மை டைம் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். என் காலங்கள், என் வாழ்க்கை, என் எதிர்காலம், என் பிள்ளைகள், என் குடும்பம், என் தொழில், என்னுடைய படிப்பு, என்னுடைய மன வாழ்க்கை எல்லாம் உங்கள் கையில் இருக்கிறப்பா. நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் கவலைப்படணும் ஆண்டவரே? ஐ மீன் யுவர் சேஃப் ஹேண்ட்ஸ். உங்களுடைய பாதுகாப்பான கரத்திற்குள்ளாக நான் இருக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய பராமரிக்கும் கரத்திற்குள்ளாக, உங்களுடைய வலது கரத்திற்குள்ளாக இருக்கிறேன். அதற்காக நன்றி ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லுங்க, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. அது ஒண்ணு போதும். என் வாழ்க்கையில என் உயிர் பிரிகிற வரைக்கும் ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாக, ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. சேர்ந்து, தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை. டாடி, fill your people, oh God. பரிசுத்த ஆவியானவரே, எல்லா பாத்திரமும் நிரம்பட்டும். யா காலியா இருக்கிற பாத்திரம், வெறுமையா இருக்கிற பாத்திரம், ஓ அறையா அரை குறையா இருக்கிற பாத்திரம், ஓ எங்க பாத்திரங்க எல்லாம் நிரம்பட்டும். தீபா லபா ராதா ரனா மனா மாரா. ஒரு விசேஷித்த அபிஷேகம், the mighty anointing of Holy Spirit, தீபா லபா, be released
in the name of Jesus. ரபா லபா எல்லாரும் வாய்களை திறந்து அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷைகளை பேசுகிற பிள்ளைங்க எல்லாரும் வாயை திறந்து ரீபா லபா நீங்க பேசும்போது உங்க பக்கத்துல இருக்கிறவங்க அபிஷேகிக்கப்படுவாங்க. ரபா லபா ராதுரனா மனா கரா தூரிலி பரா தூரணி ஷபா ரபா தர நாம நாம ரபா ரூபா தர லபா லபா ரபா தர. நீங்க கொடுத்த வாழ்க்கை, நீங்க கொடுத்த உயிர், நீங்க கொடுத்த உடம்பு ரபா லபா உமக்கே. சொல்லுங்க, உமக்கு ஆண்டவரே. ஓ, இங்க பாவத்துக்கு இடம் இல்ல, இங்க அசுத்தத்துக்கு இடம் இல்ல, ரீபா ரபா இங்க பொறாமைக்கு இடம் இல்ல, ஓ இங்க வியாதிக்கு இடம் இல்ல. இயேசுவின் நாமத்தினாலே ரீபா லபா ராதுரனா கரா தூரினி தர நாம நாம ரபா லபா ரபா தர. எல்லா அசுத்த கிரியைகள், எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகிறது. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே அர்ப்பணிங்க. அப்படியே உம்மையே முழு மனசோட. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை. அந்த கமிட்மெண்ட், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பே. எசேக்கியா நல்ல ராஜா, விக்கிரக தோப்புகளை எல்லாம் அகற்றி தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான். ஆனா மகன் ஆப்போசிட்டா எல்லாத்தையும் செஞ்சான். தேவாலயத்தில் கொண்டு விக்கிரக தோப்புகளை நட்டான், எல்லாத்தையும் செஞ்சு மிகவும் பொல்லாப்பானதை செய்தான் வேதம் சொல்லி. ஆனா அப்படி செய்ததுனால அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டான். அவனை சங்கிலி போட்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. உடனே மனாசே என்ன பண்ணான்? அவனை ரொம்ப தாழ்த்தினான். தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மிகவும் தாழ்த்தினான். அவன் ரொம்ப தாழ்த்தினோன்னா ஆண்டவர் மனம் இறங்கிட்டார். அதுதான் ஆண்டவர் மீண்டும் அவனை உயர்த்தினார். ஆமென். ஒருவேளை நீங்கள் இடறி போகிறோமேன்னு நினச்சிருக்கலாம். நீங்கள் இந்த நேரத்தில் கூட நீங்கள் தாழ்த்தி ஆண்டவரை ஆராதிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்போடு இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே கர்த்தரையே சேவிப்போம். இயேசுவின் நாமத்தில் துதி கனம் மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாகவும் ஏஜிசிஎம் ஊழியத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த நாளில் ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்புக்காக
ஆண்டவருக்கும் அருமையான நம்முடைய தலைமை போதுகிறவர்களுக்கும் நான் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதாக. இந்த வழியில் நல்ல ஒரு ஆராதனையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆராதனை வேளையில் அநேக காரியங்களை ஆண்டவர் உணர்ந்து கொள்ள தேவன் அடியனுக்கும் தேவன் உதவி செய்தார். அதற்கு தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நல்ல திருச்சபையை கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னும் விசாலமான மாபெரும் ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் திருச்சபையில் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவ ஊழியரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு தேவதாசன், அநேக ஊழியர்களை உருவாக்கின, அநேக விசுவாச மக்களை எழுப்பின ஒரு தேவ மனிதரை ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். பாஸ்டர் அனுப்பின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் நான் சில பாடங்கள் நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். டிபிசி எம்ஏபிசிக்கு அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. எம்ஏபிசியில் வந்த அவங்களுடைய திருச்சபை எங்கள் ஊர்லேருந்து வந்த எல்லா தம்பிமார்கள் எல்லாரையும் வழி நடத்துவதற்கு, பாடங்களை எடுத்து அவர்களை உருவாக்குவதற்கு அவங்க மூலமாக தேவன் தந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த வேலையிலும் கூட நம்மோடு தேவன் பேசுவாராக. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருக்கின்றவங்களாம் ஒரு முக பொன்முறுவலோடு சேர்ந்து உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். என்னுடைய ஸ்லாங்கில் திடீர்னு சென்னை வாட வந்துடும். அதனால் யாராவது அங்கே கிண்டல் பண்ணிட்டுலாம் இருந்திருக்கக்கூடாது, சரிங்களா? ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமை பெறட்டும். ஒரே ஒரு சின்ன கதையோடு, குட்டி கதையோட செய்தியை ஆரம்பிக்கலான்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமை பெறட்டும். ஒரு திருச்சபையில் ஒரு ஊழியக்காரர் சொன்னாங்களாம், இன்றைக்கு ஆண்டவர் அதிகமான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவதற்கு அவர் சித்தமாக இருக்கிறார். ஆண்டவர் நல்ல லீடிங்கை கொடுத்தாங்க. அதனால் இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் நல்ல என்ன செய்யுங்க, ஜெபித்து என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க, கேளுங்க, ஆண்டவர் நிச்சயம் குறுகிய நாட்களில் ஆண்டவர் செய்ய போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த உபவாச ஜெபத்தில் நிறைய காரியங்கள் சொல்லி ஜெபம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ உங்களெல்லாம் கேட்டோம்னா பேப்பர் காணாதுன்னு அவ்வளோ விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய எதிர்பார்ப்பை நம்ம எழுதி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்போம். இப்படி இருக்க அந்த திருச்சபையில் நிறைய விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கிற நேரங்களில் அநேகர் ஜெபிச்சாங்க. எல்லாம் பாஸ்டரோட பேச்சையும் கேட்டாங்க, சத்தியத்தையும் கேட்டாங்க, விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டாங்க, கடந்து போயிட்டாங்க. சில நாட்கள் கழித்து ஒரு சகோதரி வந்து திருச்சபையில் சாட்சி சொல்கிறாங்க, கர்த்தர் நல்லவர். அவங்க ஆரம்பிக்கும் போதே எப்பவுமே அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர் அப்படின்னோன்னா ஆமென் நல்லவர் அப்படின்னு திருச்சபை சொல்லுது. சொன்ன உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. கடந்த நாட்களில் ஊழியக்கார் சொன்னாங்க, சொல்லும் பொழுது அந்த நேரங்களில் நான் ஜெபம் பண்ணேன், ஜெபிச்ச பொழுது எனக்கு பிள்ளை பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டோட கிருபையினால் இப்போது நேற்றைக்கு செக் பண்ணும் பொழுது என்னை ஆண்டவர் கர்ப்பவதி ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சபை ரொம்ப சந்தோஷப்பட்டு கிளாப் பண்ணி தேங்க் பண்ணாங்க. முடிஞ்சுது. இந்த சகோதரி போயிட்டாங்க. திரும்ப கொஞ்ச நாள் கழித்து வராங்க. எப்பவுமே மனுஷனுடைய சிலருடைய குணங்கள் இப்படி தான். நன்மையை பெற்ற உடனே அதுக்கப்புறம் அவங்கள அந்த இடத்துல அந்த சீட்டில் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அவங்களும் அப்படி தான். சில மாதங்கள் கழித்து வந்தாங்க. வந்து ஆண்டவர் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார், எனக்கு ரெட்டை பிள்ளைய ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. ரெட்டை பிள்ளைய கொடுத்துருக்குன்னு சொல்லி முடித்த உடனே அவங்க போயிட்டாங்க. திரும்ப குழந்தை பெற்றெடுத்து அவங்க வராங்க. வரும்பொழுது ரெட்டை குழந்தையோடு வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, கர்த்தர் நல்லவர், எனக்கு ஆண்டவர் 2 ஆண் பிள்ளையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டு சாட்சி சொன்னாங்களாம். சொல்லிவிட்டு போதகர் அவர்கள் இந்த பிள்ளைக்கு அவங்க தான் பிரதிஷ்டை பண்ணி பேர் வைப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாஸ்டர் சந்தோஷமாக என்ன பண்ணாங்க, ரைட் சைடில் இருக்கிற குழந்தைக்கு வந்து ராபர்ட் அப்படின்னும், லெஃப்டில் இருக்கிற பிள்ளைக்கு கில்பர்ட் அப்படின்னு சொல்லி பட்னு வச்சுட்டார். போயிடுச்சு. திரும்ப கொஞ்ச நாள் கழித்து இவங்க சபைக்கு வரலை. திரும்ப சில மாதங்கள், ஒரு வருடங்க காலம் கழித்து திரும்ப அந்த சகோதரி வந்து சபையில் நிற்கிறாங்க.
கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொன்னாங்களாம். இவங்க ஏதோ சாட்சி சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துட்டே இருக்காங்களாம். ஆண்டவர் என்னை மீண்டும் கன்சீவ் ஆக்கியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே எல்லாரும் கொஞ்சம் லைட் ஸ்மைலோடு அப்படியே சந்தோஷப்பட்டு விட்டாங்களாம். திரும்ப போச்சு. திரும்ப கொஞ்ச நாள் கழித்து வந்தாங்க, சாட்சி சொல்கிறாங்க, கர்த்தர் எனக்கு மீண்டும் ரெட்டை குழந்தைய ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு. எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க, போனாங்க. திரும்ப ஒரு கேங் உள்ளே வருது, குழந்தை பெற்றெடுத்து குளிரும் பனியும் தொட்டினிலே கோமகனும் அப்படின்னு பாட்டு பாடுற மாதிரி ஒரு வரிசையாக ஒரு கேங்கே உள்ளே வருது, ஹைட் வைஸாக. வந்த உடனே உள்ள குழந்தைய வச்சுட்டு சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு 2 பெண் பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு, பாஸ்டர் தான் பிரதிஷ்டை பண்ணி பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவரே வலது பக்கம் இருக்கிற குழந்தைக்கு நான் ரீட்டான் பேர் வைக்கிறேன், லெஃப்டில் இருக்கிற குழந்தைக்கு டெனிட்டான் பேர் வைக்கிறேன்னு சொல்லி ஜோம் பண்ணி அனுப்பிட்டாங்க. போயிட்டாங்க. திரும்ப 6 மாதம் கழித்து எத்தனை பேர் முகம் மாறுத்து போயிட்டீங்களா? என்ன சொல்லுவாரோ சில லேடிஸோட முகத்தை பார்த்தா சீ, ஒருத்தங்க சீனே சொல்லிட்டாங்க. அப்படி வந்து நின்னோன்னு கர்த்தர் நல்லவர், என் ஆண்டவர் திரும்பவும் கன்சீவ் ஆக்கியிருக்கிறார் அப்படின்னா சபையே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கு. பாதகி என்ன சொல்ல போகிறாளோ அடுத்து அப்படின்னு போயிட்டாங்க. திரும்ப வந்தாங்க, திரும்பவும் காமிச்சிட்டு போயிட்டாங்க. போயிட்டு திரும்ப வருது. கொஞ்ச நாள் கழித்து குழந்தை பெற்று எடுத்து, கர்த்தர் நல்லவர், பாஸ்டர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இருக்குது, பாஸ்டர் அவங்க என்ன பண்ணணும் பேர் வச்சு பிரதிஷ்டை பண்ணுவாங்கன்னு பாஸ்டர் அப்படியே அனாயிட்டிங்கோடு வந்து நிற்கிறாரு. இந்த ஜெபத்தில் கர்ப்பம் அடைக்கப்படணும் ஆண்டவர் அப்படின்னு பயங்கர வல்லமையாக வந்து நின்று வலது பக்கம் இருக்கிற குழந்தைக்கு நான் ஆண்டவரே ஸ்டாப்புன்னு பேர் வைக்கிறேன், லெஃப்ட் சைடு இருக்கிற குழந்தைக்கு ஃபுல்லி ஸ்டாப்புன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு. அன்றோடு கர்ப்பம் அடைக்கப்பட்டது. 1/2 டசனுக்கு பிறகு அடைக்கப்பட்ட என்ன, அடைக்கப்படலைன்னா என்ன? இந்த சகோதரனுடைய எதிர்பார்ப்பு ஏராளமான பிள்ளைகளை வைத்து என் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவளுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் எதிர்பார்த்தது தவறல்ல. ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்தது ஒன்றை மட்டுமே அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். நம் ஆண்டவர் அப்படி அல்ல, ஏராளமான ஆசீர்வாதங்களுடைய கரங்களில் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு சுதந்திரவாளிகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவரிடத்தில் இருப்பது எல்லாமே நமக்கு தான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே விதமான விண்ணப்பத்தையும் ஒரே விதமான தேவையை மாத்திரமே ஆண்டவரிடத்தில் கேட்காமல், ஆண்டவர் ஆவிக்குரிய, பூமிக்குரிய, சரீரத்துக்குரிய, உலகத்துக்குரிய எல்லா விதமான பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. எல்லாவற்றையும் தருவதற்கு அவர் நம் அருகே இருக்கிறார். ஆகவே இங்கே எல்லா விதமான ஆசீர்வாதத்தை தருவதற்கு கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆதியாகம புத்தகத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் இங்கு ஆசீர்வாதமான சில காரியங்களை இங்கே செய்வதை பார்க்க முடியும். அன்பானவர்களே, ஒரு கேள்வியோடு நான் உங்கள் மத்தியிலே நான் கடந்து செல்கிறேன். ஆண்டவர் தேவன் கர்த்தர், அவர் தேவனாகிய கர்த்தர் முதலாவது ஆசீர்வதித்தது யாரை? இல்லை எவைகளை? எதை? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பிளஸ் பண்ணது, ஆசீர்வாதம் பண்ணது யாரை? இல்லை எவைகளை? இல்லை எவரை? எதை? அப்படின்னு 4 வார்த்தைகளில் எதை சொல்லலாம்? ஆபேலையா? ஆபேல். அப்புறம் ஐயா சொல்லுங்க. ஆமாம், ஜீவராசிகளை ஆண்டவர் முதலாவது ஆசீர்வதித்தார். இங்கு பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஆதியாகமம் 1:22 வாசிக்கும் பொழுது, தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியிலே பெருக கடவது என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? பிளஸ் பண்றாரு. நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் உண்டாக்கிய மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கலாம், ஆசீர்வதிக்க வேண்டியவர் தான்.
ஆனால் ஏன் இவைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், நம் ஆண்டவர் நமக்கு இன்ன தேவைகள் என்பதை முன்பதாகவே அறிந்து நமக்கு செய்கிற தேவனாகிய கர்த்தர். அவர் என்ன செய்கிறார்? இப்படி பழுகி பெருங்கள் என்று சொல்லி ஜீவராசிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எதற்கென்று சொல்லும் பொழுது 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி. முதலாவது அவைகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி. இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை பார்த்து, அவைகளை ஆசீர்வதித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவைகளை ஆசீர்வதித்த பின்பு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எதற்காக என்று சொன்னால், ஆண்டவர் கீழே அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் நடமாடுகிற ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஏன் அப்படின்னா, ஏன் மனிதனுக்கு இரண்டாவது விதமான ஒரு ஆசீர்வாதம் வருகிறது சொன்னால், ஆண்டவர் ஏற்கனவே ஆசீர்வதித்து இவர்கள் ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, நமக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை தர வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய விஷயத்தில் நிச்சயம் கர்த்தர் தருவார். அதற்கு நாம் காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே ஆண்டவர் அவைகளை ஆசீர்வதித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் அதை ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக. பிறகு இவங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க? நீங்கள் பழுகி பெருகி நீங்கள் பூமியை நிரப்புங்கன்னு சொல்லி பிளஸ் பண்ணிடுறாரு. அப்படியே போயிட்டே இருக்கு. இந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் பூமியில் உள்ள எல்லா ஜனத்தின் மீது அவர் விசனம் அடைந்து கோபப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். அவன் பெயர் நோவா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நோவா கிட்ட ஆண்டவர் சொல்கிறாங்க, நோவாவே, இந்த ஜனங்கள் எல்லாம் ஏராளமான பாவங்கள் செய்தார்கள், அக்கிரமங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அக்கிரமும் பாவமும் என்னுடைய சமூகத்தில் எட்டினது. ஆனபடினால் இவர்களை எனக்கு மன்னிக்க மனசே வரல என்று கோபம் கொண்ட தேவனாக அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? தண்ணினால இவங்களை என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன்னு சொல்லி இந்த ஒரு மனிதனை தேடி ஆண்டவர் சொல்லும் பொழுது, அந்த இடத்துல அவன் கீழ்ப்படிதலுள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான். எனக்கு அன்பானவர்களே, ஏராளமானோர் தேசத்தில் இருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், ஏதோ ஒரு அரராத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைத்து செல்ல போகிறார். ஆண்டவர் ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஆண்டவர் நம்மை அழைத்தார், தெரிந்தெடுத்தார் என்றால் ஆண்டவருடைய திட்டம் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சொல்லி அவர் பழுகி பெருக வைக்கிற தேவனாகிய கர்த்தர் இங்கே ஆண்டவராகிய தேவன் செய்யக்கூடியது என்னவென்று ஆழத்துவமாய் பார்க்கும் பொழுது, இங்கு ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இங்கு ஆண்டவர் சொன்னார், நோவா அதன்படி செய்தார், அந்த பேழையை அளவுலாம் கொடுத்தாரு, செஞ்சிட்டே இருக்கிறார். எனக்கு மனுஷிகமாக ஒரு டவுட் எனக்கு என்ன அப்படின்னா, கற்பனைனால சொல்லுகிறேன், அந்த பேழை செய்து கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? நோவாவை பார்த்துருப்பாங்க. அங்கே அந்த ஒரு சில கார்பெண்டரை கூட வந்து பார்த்துருப்பான். சிலர் வேலைக்கு கூட ஒரு வேலை ஹெல்ப்புக்கு அவர் வச்சிருக்கலாம், தெரியல. ஆனால் அந்த கடைசி நேரத்தில் கூட ஒருவருடைய மனிதனை செய்யலை, மாறலை. கடினமான சூழ்நிலைகள் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த உலகத்தில் நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏற்றுக்கொள்ள முடியாத கடினமான இருதயங்களின் மத்தியில், மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்ற செய்தியை கேட்பதற்கு இன்றைக்கு மனதும் செவியும் இல்லை. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் கர்த்தருடைய சத்தியத்தை ஆழமாய் அறிந்து அவருடைய உணர்த்துதலை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டு தேவனுக்காய் வேலை செய்ய எழும்புகிறார்களோ அத்தனை பேருமே ஆதாயப்படுத்தக்கூடிய காரியங்களிலே தேவன் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இங்கே பார்க்கும் பொழுது இங்கே நோவா செய்கிறாரு, கப்பலை செஞ்சிட்டாரு, அந்த பேழை உண்டாயிட்டு எல்லாம் ஆண்டவர் சொன்னபடி ஜோடு என்ன ஆயிட்டு எல்லாம் உள்ளே அனுப்பிட்டாரு. உள்ளே அனுப்பின உடனே கடைசி இவங்களை அனுப்பி கதவை அடைத்தார்னு பார்க்குறோம். உள்ளே போயிட்டாங்க. இந்த பேழையை நோவா செய்த அந்த கப்பலை, அந்த பேழையை நான் சபைக்கு அடையாளமாக இந்த காலவேளையில் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிறேன்.
நமக்கென்று ஒரு பேழையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு திருச்சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் நம்ம உள்ள வச்சிருக்கிறாரு. அவர் வந்து பரலோகத்தின் கதவை திறக்கும் வரைக்கும் ஆண்டவர் நியமிக்கப்பட்ட இந்த வீடாகிய பேழையாகிய சபையிலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பது தேவன் வைத்த கட்டளையாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு கற்பனையில் போவோம். இந்த கப்பல் போயிட்டே இருக்கு, தண்ணி வந்துட்டே இருக்கு, கப்பல் கிளம்பிட்டே இருக்கு. இது சீராக போயிருக்குமா? ஒழுங்கா இப்படியே இப்படியே போயிருக்குமா? அது என்ன இருக்கும்? ஷேக்காக இருக்கும், பயங்கர ஷேக்காக இருக்கும். எங்கேயா போய் முட்டி இருக்கும், எங்கேயா இப்படி இப்படி பின் வாங்கின மாதிரி அடித்த மாதிரி இருக்கும், சுற்றி இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வித்தியாசமாக அந்த கப்பல், அந்த படகு, அந்த பேழை போயிருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருச்சபை என்பது சில சமயம் சில ஷேக்கிங்கை கொடுக்கும். அது வெளியில் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடியவர்கள் தேவன் அனுமதிக்கும் வரை, தேவன் கதவை திறக்கும் வரை உள்ளே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பாருங்களேன், ஒரு பக்கம் நோவா ஃபேமிலி 8 பேர் இல்லை, 8 பேருமே சில சவுண்ட்ஸை கேட்டுட்டு இருக்கிறாங்க, பலவிதமான சத்தம். மிருகங்கள் உள்ள இருக்கு, ஒரு பக்கம் 8 மனிதர்கள் இருக்கிறாங்க. 8 பேர் நோவா செஞ்ச பேழை உள்ள இன்ன உள்ளன்றோம்ல, இன் உள்ள யார் இருக்கா? நோவா. எத்தனை பேர்? 8 பேர். இன் உள்ள இருக்கக்கூடியது நோவா. இன் நோவா, இனோவா. புரியுதா? உள்ள இருப்பது நோவா. அதுதான் நினைக்கிறேன், ஒருவேளை அதை வச்சு தான் இனோவான்ற காரை உருவாக்கியிருப்பாங்களோ. ஏன்னா அந்த அந்த கார்லேயும் சொகுசு காரில் 8 பேர் தான் போக முடியும். அல்லேலூயா. 7+1 இனோவா. உள்ள இருக்கக்கூடியது நோவா. அந்த நோவா அவன் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அந்த ஃபேமிலி பாருங்களேன், நோவாக்கு எதிராக எதுவுமே பேசவே இல்லை. அந்த 7 பேருமே அவருக்கு கீழ்ப்படிந்து உள்ள அமைதியாக இருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, சபை என்பது ஒரு மனதை காண்பிக்கிறது. சபை என்பது ஐக்கியத்தை காண்பிக்கிறது. சபை என்பது கர்த்தர் வரும் வரைக்கும் காத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பல சவுண்டு வந்துட்டு தான் இருக்கு, பல எஃபெக்ட் வந்துட்டு தான் இருக்கு. எப்படி வந்திருக்கும்? எல்லா ஜீவராசியும் உள்ளதானே இருக்கு. பல சுவாபம் அடங்கினவர்கள் திருச்சபையில் தான் இருப்பாங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு நாம் வாழ்ந்து தான் ஆகணும், அந்த சவுண்ட்ல இருந்து தான் ஆகணும். ஆனால் கர்த்தர் ஞானத்தை தருகிறார், கர்த்தர் பொறுமையை தருகிறார், கர்த்தர் நிதானத்தை தருகிறார். கர்த்தர் நமக்கு சத்தியத்தை கொடுத்து உருவாக்கி பல சவுண்ட்ஸ், பல கேரக்டர், பல ரோல்ல உள்ளவர்கள் மத்தியில இந்த பெட்டகத்தில் கர்த்தர் வைத்தார் என்று சொன்னால், ஏதோ ஒன்றை நமக்கு ஆண்டவர் செய்வதற்காகவே இந்த பெட்டகத்துக்குள்ள கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நோவா எல்லா சத்தத்தையும் கேட்கிறார். ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனுடைய நிலையும், அடுத்த பொறுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா லீடர்ஷிப்பில் இருக்கக்கூடிய நிலையையும் இப்படி தான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அங்கே தேவன் சொல்லும் வரைக்கும், தேவன் கதவை திறக்கும் வரைக்கும் பொறுமையாய் காத்திருக்கிற தலைவனை, தலைவியை கர்த்தர் தேடுகிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, தேவன் நம்மை அழைத்த ஒரு உண்மையுள்ளவர். அவர் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அங்கே பார்க்கும் பொழுது அப்படியே போயிட்டே இருக்கு, அப்படியே போயிட்டே இருக்கு. ஷேக் 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 ஷேக். சில நேரம் பிரேக். சில சமயம் நம்முடைய வாழ்க்கையில் சபையில் பார்க்கும்போது சிலர்கிட்ட சில சுவாபங்கள் நமக்கு பிடிக்காம தான் போகும். ஸ்தோத்திரம் சொன்னால் அது முதுகு திருப்பிட்டு போயிட்டே இருக்கும். பிரைஸ் லார்ட் பிரதர். நரசிம்மராவ் மாதிரியே மூஞ்சி வச்சுருப்பாங்க. பக்கத்தில் பார்த்தா, எதிர்க்க பார்த்தா. சோர்ந்தே போயிடாதீங்க, சோர்ந்தே போயிடாதீங்க. பல சுவாபம் நிறைந்தவர்களை கர்த்தர் உள்ள வைத்திருக்கிறார் என்று சொன்னால்
தேவன் ஒரு நாள் உன்னதமான அரராத்திற்கு அழைத்து செல்ல மாத்திரமே. இவனுக்கு தண்ணிக்கு மேலே லாக்டவுன். யாருக்கு? நம்ம ஆளுக்கு தண்ணிக்கு மேலே லாக்டவுன். இந்த லாக்டவுன் வந்தவனால திறக்கவே முடியாது, கதவையும் திறக்க முடியாது, கூப்பிடவும் முடியாது, யாரையும் எதையும் கேட்டு பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அங்கே நோவாவினுடைய நிலை அமைதலுள்ளவனாக, பொறுமையுள்ளவனாக, நிதானம் உள்ளவனாக, கர்த்தர் சொல்லும் வரைக்கும் காத்திருக்கிறவனாக காணப்பட்டார். அந்த ஃபேமிலி, நோவான்றதை காட்டிலும் அந்த ஃபேமிலி, 2 பிள்ளைகளை யாராவது ஒருத்தராது எதிர்த்திருக்கலாம். ஆனால் பாருங்க, தேவன் அமைத்த அமைப்பு, நானும் என் குடும்பமும் தேவனுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். அப்படி இருக்கணும். நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சரி, அந்த 2 பேர் தான் அப்படி பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்கன்னா, வந்த மருமக்களும் இதுதான் தேவன் தந்த தெய்வீக குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தெய்வீக தெருவில் இருக்கக்கூடிய இந்த திருச்சபையில் தெய்வீக குடும்பங்களை கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு டிவைன் ஃபேமிலி இங்கே இருக்கிறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் தெய்வீக குடும்பம்னு சொல்கிறீங்க? இல்லையே, நல்லா வரலையே. நல்ல ஆண்கள் சைடில் பிரைஸ் எல்லாம். ஆமாம், இந்த தெய்வீக குடும்பங்கள் எல்லாம் ஒரு நாள் பரலோகமாகிய அந்த அரராத்தில் உன்னதமான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து உங்களை நிறுத்தி தேவனுக்கு நன்றி செலுத்த வைக்க போகிறார். தேவனுக்கு நன்றி சொல்ல வைக்க போகிறார். இந்த தண்ணிக்கு மேலே லாக்டவுனில் அடைக்கப்பட்டு மீட்கப்பட்டு வந்து மோதி இப்போ தடுமாறி இந்த படகு, இந்த கப்பல் வந்து இந்த பேடை வந்து ஒரு இடத்துல நின்று போச்சு. அரராத்தில் வந்து நின்ன உடனே அங்கே தான் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, அதிகாரம் 8 பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுது, நோவா என்ன செஞ்சாராம்? தெரிஞ்ச சம்பவம் தான், எல்லாம் பேசலாம். வாரம் பிரசங்கம் கேட்குறீங்க, இன்றைக்கி என்னோட பேசுங்களேன், கொஞ்சம் தயவு கூர்ந்து வாய் திறந்து பேசுங்க. அங்கே கதவு அவர் என்ன செய்கிறாரு? என்ன ஆச்சு உலக நிலவரம் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு காகத்தை வெளியே அனுப்புகிறார். அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த காகம் எப்படி இருந்துச்சான்? போகிறதும் போக்குவரத்துமா இருந்துச்சான். சில சமயம் சில விசுவாசி அப்படி தான் இருக்கும், வெறும் போக்குவரத்துமாகவே இருக்கும். அது எப்போ போகுது, எப்போ வருது, தேவைக்கு உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு எல்லாம் அடித்து முடித்து மோதி உடனே கொஞ்சம் நேரம் ஆகுது, கொஞ்சம் நாட்கள் ஆகுது, சூழ்நிலைகள் மாறுது. உடனே நோவா ஒரு புறாவை வெளியே விடுறாரு. புறா வெளியே போகுது. போயிட்டு அது என்ன செய்யுது? என்னாச்சு? அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது என்னது? இல்லை, அது ஃபஸ்ட்டு வந்ததா? ஃபஸ்ட்டே வந்துருச்சு எடுத்துகிட்டு. செகண்ட் டைம் போனது தான் என்னாச்சு? ஃபஸ்ட் டைம் அதுக்கு என்ன இல்லை? இடமில்லாதபடியினால் உள்ளே வந்துருச்சு. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வெளியில் தங்குவதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. எப்போ வெளியில் தங்க அனுமதிக்க, வெளியில் நமக்கு இடம் கொடுக்குறாரோ அதுவரையிலும் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். சில இடங்களில் ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கவே மாட்டார். இத்தனை நாள் கழித்து தான் இந்த புறா ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கு. திரும்ப ஆண்டவர் அனுப்புகிறார். அது போய் ஒரு ஒளிவை இலைய கிள்ளி கொண்டு தன்னை அனுப்பின லீடர்கிட்ட வந்து காட்டுது. நல்லா கவனிங்க, இது ஒரு கற்பனையினால சொல்கிறேன். திருச்சபைக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நாம் வெளியே சென்ற உடனே வெளியிலே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் ஆத்துமாக்களாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அந்த அழகாய் வாசனையுள்ள விலையேற பெற்ற மிக முக்கியமான மரத்தினுடைய இலையை கிள்ளி கொண்டு அவை வருகிறது போல விலை உயர்ந்த விலை மதிக்கத்தக்கதான உலகத்திலே ஆத்துமாக்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் காட்டி சபைக்குள்ளே கொண்டு வருவது உங்களுடைய என்னுடைய வேலையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆஹா, அங்கே கொஞ்சம் இடம் இருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி வத்தி இருக்கு, இவ்வளவு இடம் இருக்கு என்ற அடையாளத்தை நீங்களும் நானும் அதை காண்பிக்க வேண்டும். அங்கே ஒரு இடம் இருக்கிறது, அங்கே ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அங்கே நமக்கு தங்க இடம் உண்டு, அங்கே ஜெபிக்க இடம் உண்டு, அங்கே சுவிசேஷம் சொல்ல இடம் உண்டு, அங்கே ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட்ல கேட்டீங்கல்ல, உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? நான் 10 பேர் வருவாங்கன்னா டக்குன்னு ஒரு வண்டியை ரெடி பண்ணி நீங்களே கூட்டிட்டு வந்துருங்க.
உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். இன்றைக்கு நமக்கு வெளியில் ஏராளமானோர் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அழிந்து போய் இருக்கிறது. திருச்சபைக்குள் கொண்டு வர வேண்டியது உங்களுடைய என்னுடைய வேலையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அடையாளம் காட்டுவது தேவனுடைய வேலையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்புறம் உடனே பார்க்குறாங்க, சம்பவம் நமக்கு தெரியும், முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரம் கழித்து ஆண்டவர் வந்தார், கதவை திறந்தார். இவன் ஜீவனை பாதுகாத்த தேவனுக்கு கீழே வந்து செய்கிறான். உடனே ஒன்று சொல்லுங்க, நோவா ஜீவனை கொடுத்த தேவனுக்கு என்ன செய்தான்? என்ன செஞ்சான்? என்ன செஞ்சான்? சத்தமாக சொல்லுங்க. இதெல்லாம் வாயில் அதிகமாக வராது, நல்லா பளிச்சுன்னு வராது. என்ன செஞ்சாப்புல? பலி செலுத்தினான். ஜீவனை கொடுத்த தேவனுக்கு. தண்ணிக்கு மேலே வந்த லாக்டவுனில் உயிர் தப்பின ஒரு மனிதன் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறான், தேவனுக்கு பலி செலுத்துகிறான். இன்றைக்கு கடந்த நாட்களில் வந்த எல்லா கொள்ளை நோய்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா பத்திராசமோசங்களுக்கும், எல்லா போராட்டங்களுக்கும் உங்களையும் என்னையும் ஜீவனை தப்பிக்க வைத்து இன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறாரே. ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நீங்கள் என்ன, நான் என்ன செய்தோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு இந்த நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? அங்க அவர் செய்கிறார், தேவன் தனக்கு கொடுத்த ஜீவராசியில எல்லாம் பெஸ்ட் தான், ஆனா அந்த பெஸ்ட்ல தி பெஸ்ட் எடுத்து என்ன பண்றாப்புல ஆண்டவருக்கு பலி செலுத்துறார். நல்ல கவனிக்கணும், அந்த பலி செலுத்தினதை தேவன் என்ன செஞ்சாரா? என்ன பண்ணாரா? முகர்ந்தார். அந்த பலியின் காணிக்கை அவர் என்ன பண்றாரு? எடுத்துக்கொள்ளுகிறார். ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நீங்களும் நானும் செலுத்துகிற பலி கர்த்தர் அங்கீகரிக்கப்படத்தக்கதாக இருக்க வேண்டும். நம் ஆண்டவர் ஜீவனை கொடுத்ததுனால டாக்டருக்கு, ஒரு டாக்டர் நமக்கு பார்க்க போகிறோன்னா அந்த டாக்டர்கிட்ட போகிறதுக்குள்ளே எத்தனை பேரை சைடில் கொடுத்து கரெக்ட் பண்ணி உள்ளே போகிறோம். அப்படி அல்ல நம்ம ஆண்டவர். நம்ம ஆண்டவர் உனக்கு கொடுத்ததிலிருந்து அதிலே தி பெஸ்ட்டை தேவனுக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதிலிருந்து பெரிய காரியங்களை பழுகி பெருக வைப்பதற்கு மீண்டும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. உடனே பலி செலுத்தின உடனே ஆண்டவர் பிளஸ் பண்ணுறாரு. அதே ஜீவராசியை தான் பிளஸ் பண்ணுறாரு. நீங்கள் பழுகி பெருகுங்கள். திரும்ப ஏன் தெரியுமா? இவங்க ஆண்டு கொள்ளணும், 8 பேர் ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த 8 பேர் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிளஸ் பண்ண உடனே அவங்க திரும்ப அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க? தன் வாழ்க்கையில் அப்படியே வாழ்க்கையில் ஒன்று ஒன்றா வந்துட்டே இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை தரம் மாறிவிட்டது. அதிலிருந்து கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியை கொண்டு வருகிறார், தாவீதின் சந்ததி. அப்படியே தாவீதின் வேறானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உருவானார். அதே வழியின் சந்ததியாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நீங்களும் நானும் பலி செலுத்த வேண்டும். நம்ம என்ன பண்ணுவோம்? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, அது எவ்வளோ வேணாலும் சொல்லுவோம். நம்மிடத்தில் உள்ளதை தேவனுக்கென்று, என் ஜீவனை கொடுத்த தேவனுக்கு, என்னை இதுவரையிலும் காத்து வந்த தேவனுக்கு. பாருங்கள், லாக்டவுனில் எவ்வளோ பாதிக்கப்பட்டோம்ல. கோவிடில் எத்தனை பேர் முன்னெல்லாம் சொல்லுவாங்க, நேற்று பார்த்தவங்க இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு பார்க்குறவங்க இப்போ 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தவங்க அடுத்த நிமிஷமே இல்லை. இப்போ பார்த்தவங்க இப்பயே இல்லைன்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்து அவருக்கு சாட்சியாய் கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நாம் பலிகளை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் தண்ணிக்கு மேலே லாக்டவுன், அடுத்து ஒருத்தருக்கு தண்ணிக்கு கீழே லாக்டவுன். யாரு? நம்மால யாருங்க? யாரு? யாரு? சத்தமா சத்தமா ஜென் சைடில் சொல்லுங்க. இந்த சைடில் யோனா. போனானே போனானே யோனா, அயர்ந்த நித்திரை போனானே. நீங்க என்ன பண்ண தெரியுமா?
போனானே போனானே யோனா, அயர்ந்த நித்திரை போனானே. நினைவுதனை அவன் மறந்து போனான், படகினிலே அவன் தூங்க போனான். நினைவுதனை அவன் மறந்து போனான், படகினிலே அவன் தூங்க போனான். சொல்லுங்க. போனானே போனானே யோனா, அயர்ந்த நித்திரை போனானே. நீங்க சொல்லாமா? நினைவுதனை அவன் மறந்து போனான், படகினிலே அவன் தூங்க போனான். சொல்லுங்க. படகினிலே போனானே. பாடலாமா சத்தமா? ஓஹோ, போனானே போனானே யோனா, அயர்ந்த நித்திரை போனானே. நினைவுதனை அவன் மறந்து போனான், படகினிலே அவன் தூங்க போனான். சொன்னதை விட்டுட்டான். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார் யோனாவை, யோனாவே மகாநகரமாகிய நீ எழுந்து என்ன செய், நினிவேக்கு போ. நிறைய நேரத்தில் இதை செய்யின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். நோவாவை போல கீழ்ப்படிந்து செய்திருந்தால் தண்ணிக்கு மேலே தப்பித்து உன்னதமான அரராத் என்ற மலையில் வைத்து ஜீவனை கொடுத்த தேவனுக்கு பலி செலுத்தி சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆனா கீழ்ப்படியாமை நிலையிலே இங்கே நிறைய பேருக்கு ஆண்டவர் ஊழிய அழைப்பு கொடுத்திருப்பார். நிறைய பேருக்கு ஒவ்வொரு விதமாக கர்த்தர் பேசியிருப்பார். நீ இதை செய், நான் உன்னை இப்படி பயன்படுத்த போகிறேன், நீ இந்த காரியங்களை செய், நீ இதை ஜெபி, நீ இந்த ஊழியத்தை செய், இந்த சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியை பண்ணு, நீ மாணவர்களை பாரு, நீ பெண்களில் போய் இன்வால்வ் ஆகு, நீ வாலிபர் மத்தியில் போய் ஊழியம் பண்ணு, ஆண்களோட இன்வால்வ் ஆகு, சுவிசேஷ ஊழியத்துக்கு போ, உன்கிட்ட இந்த கிருபை இருக்குன்னு சொல்லியிருப்பார். ஆனால் சில வேளைகளில் நம்முடைய 2 எண்ணங்கள் வரும். ஒன்று நான்லாம் அதுக்கெல்லாம் தகுதி கிடையாது அப்படின்னு நம்மளை நம்ம கார்னர் பண்ணிடுவோம். ஒரு பக்கம் பார்க்கலாம், டைம் இல்லை, சூழ்நிலை இல்லை, செய்யணும், இப்படியே கடத்தி கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை, இல்லை வேறு ஏதாவது காரணத்தை காண்பிக்கக்கூடிய நிலையில் இருப்போம். அப்படி யாராகிலும் உங்களுக்கு ஆண்டவர் பேசி நீங்கள் தட்டு கழிச்சிருப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், திரும்பி வா என்று கர்த்தர் அழைக்கிறார், திரும்ப வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஒவ்வொருவர் மேல் விழுந்த கடமை ஒன்று உண்டு. சுவிசேஷம் நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. இந்த வேலையை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. உங்களை மென்னைவதற்கு கருவிகளாய் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மால் கீழ்ப்படியில் போயிட்டான். இதுவும் கப்பல், அதுவும் கப்பல். அந்த கப்பல் ஒருவனை மேலே உயர்த்தினது கீழ்ப்படிந்தபடியினால். இந்த கப்பல் கீழ்ப்படியாதபடியினால் ஒருவனை கீழே தள்ளினது. நீங்கள் கீழே தள்ளப்பட வேண்டுமா, மேலே உயர்த்தப்பட வேண்டுமா? யுவர் டிசிஷன். நீங்கள் முடிவெடுக்கிற ஒரு நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அலமோது காற்று வீசுதே, யோனாவின் மேலே ஆவியானவர் வேற மாதிரி செயல்படுறாங்க. என்னென்னவோ நடக்குது, என்னென்னவோ செஞ்சு பார்க்குறாங்க. உடனே தெரிஞ்சிருச்சு, ஐ சரண்டர், என்னை தூக்கி போடு, வேலை முடிஞ்சு. நம்ம என்ன பண்ணுவோம், பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இதுக்கு காரணம் நான் தான் ஆண்டவர்கிட்ட முட்டி மோதி அப்படியே ஜெபம் பண்ணி அப்படியே நகன்றுவோம். இவன் அப்படி இல்லை, என்னை போட்டால் தாயா நீங்களாம் உயிர் வாழ்வீங்க. அதெல்லாம் பிடிச்சாங்க, ஏலேலோ ஐலஸா பிடிச்சாங்க, தூக்கி அழகா
போட்டாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர் ரெடி ஆகிட்டார். அவர் என்ன பண்ணிட்டார்? ரெடி ஆகிட்டார். நம்ம ஆண்டவர் சில சமயம் நம்மை தண்டிக்க மாட்டார், அவர் கண்டிப்பார். கண்டிப்பு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தில் நம்ம கஷ்டப்படும் பொழுதும் இறக்கப்படுகிற ஒருவர் உண்டு என்றால் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மட்டும்தான். உடனே ஆண்டவர் சொன்னார், ரெடியாங்க, யோனாவை தூக்கிட்டாங்கய்யா, அவன் பிடிச்சி 7 1 2 3 ரெடியா இருக்கு. உடனே ஆண்டவர் சொன்னார், மீனே மீனே சென்றிடு, அந்த யோனாவை வாயில கவ்விடு. மீனே மீனே சென்றிடு, அந்த யோனாவை வாயில கவ்விடு. ஓ மீனே மீனே சென்றிடு, அந்த யோனாவை வாயில கவ்விடு, யோனாவை வாயில கவ்விடு. அவ்வளோதான், லபக்குன்னு முழுகி போச்சு. நம்மளால் அப்படியே போகிறான் உள்ள. இப்போல்லாம் பெண்கள்லாம் சிலர்லாம் மீன் அந்த க்ளீன் பண்ணும்போது அது ஷாலோ கட்சிஃபோ நல்லா போட்டு முகமுடி கொள்ளக்கார மாதிரி மாட்டிக்கிட்டு இப்படிலாம் க்ளீன் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. நான் ஒரு சிஸ்டர் போய் பார்த்தேன், ஒரு வீட்டுக்கு போனேன். அவங்க ஒரு மாதிரியாக மீன் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா அவங்க முகமுடி போட்டு க்ளீன் பண்ணுறாங்க, ஏன்னா ஸ்மெல்லு பிடிக்காதான். எங்கள் சர்ச்சில் ஒரு அருமையான ஒரு சகோதரிக்கு திருமணமாகி வந்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து மீன்லாம் வாங்கி கொடுத்துட்டு இந்த மீன் குழம்பு நல்ல இது வந்து மீன் குழம்பு, இதை குழம்பு வையுமா அப்படின்ட்டு போயிட்டுருக்கிறாரு. இந்த பிள்ளைக்கு எப்படி செய்யணும்னு தெரியல. குழம்பெல்லாம் கூட்டி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்த மீன் அப்படியே போட்டுட்ருக்கா. அவன் சாப்பிடும் பொழுது நரன்னு தான் எடுத்த முழு மீன் உள்ள இருக்கு. பயந்துட்டு இருக்காரு அவர். தெரியல. இந்த மீன் சிலருக்கு நாற்றமாக இருக்கிறது, சிலருக்கு க்ளீன் பண்ணவும் பிடிக்கல. அது செத்து போய் வேறு மாதிரி ஆனாலும் ஒரு மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, எதுலேயுமே அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. நன்றாக கவனிக்க வேண்டும். அந்த மீனினுடைய குடலுக்குள்ளே ஒரு மனிதன் உள்ளே போயிருக்கிறான். யோனா 1:2 ஆண்டவர் சொல்கிறாரு. யோனா 2:2 அவன் என்ன பண்ணுறான்னா, நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். நெருக்கத்திலே உம்மை அழைத்தே கூப்பிடுறான். ஆண்டவரே, சில வேளைகளில் சில சூழ்நிலைகளில் தேவன் சொன்னதை செய்யாமல் போகும் பொழுது மீனின் வயிற்றுக்குள்ளே இருப்பது போல் சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், அதற்கு நாம் தான் என்பதை உணர வேண்டும். இவன் பார்த்தான், பொறுத்து பார்த்தான், உள்ள முடியல. ஆண்டவரே, இது பாதாளத்தின் வயிற்றுக்குள்ள இருக்கிறது போல இருக்கு. அவனுடைய சத்தம் பாதாளத்தில் கூப்பிடுகிற கூக்குரல் அப்படின்னு சொல்லப்படுதாங்க. கூப்பிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். உடனே ஆண்டவர் திரும்ப கட்டளையிடுறாரு. அவன் ரெடி ஆயிட்டான்ப்பா, சொன்ன வேலைக்கு ரெடி ஆயிட்டான்னு சொல்லி, மீனே மீனே சென்றிடு, அந்த யோனாவை கரையில கக்கீடு. சொன்ன உடனே அது எப்படி ஒரே வாமிட். இன்னைக்கு நிறைய பெண்கள் ஒரு வாமிட் வராதா, அது தேடுற வாமிட் வேற. இது பாருங்க, ஒரே வாமிட். நம்மால் குளிச்சானோ குளிக்கலையோ, தொடச்சானோ தொடக்கலையோ தெரியல. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் உங்களை நீங்களே மார்க்கு போட்டு கார்னர் பண்ணாமல் தேவன் உங்ககிட்ட கொடுத்த தாளந்த தேவன் சொல்லும் பொழுது நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கீழ்ப்படியும் பொழுது தேவன் செய்கிற ஆச்சரியங்கள் அநேக கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. அவர் யாரா? ஆராதனை வேளையில் ஆண்டவர் பேசினார்ல, கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயிரமான நன்மைகளை உனக்கு நேராய் கொண்டு வந்து நிறுத்துகிறவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே நடந்த சம்பவம் என்ன? அடிப்புடி ஓட்டம், ஒரே ஓட்டம். வேகமாக போய் தேவன் சொன்ன இடத்துல போய் நின்று அந்த பொசிஷனில் நின்னா பாருங்க.
ஆவியானவர் வல்லமையா இறங்கி அவன் பேச 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 120,000 பேர் ரட்சிக்கப்பட கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் அழைத்தார் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் லட்சங்களுக்கு அல்ல கோடிகளுக்கு கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இந்த மாவட்டத்தில் கர்த்தர் உன்னை தேவன் தெரிந்தெடுத்து இந்த பெட்டகமாகிய இந்த சபையாகிய இந்த பேழைக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க வாய்களை திறந்து, என்னை கொண்டு ஏதோ ஒன்றை ஆண்டவர் செய்ய போகிறார். சொல்லுங்க, என்னை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். அதற்கு தான் கர்த்தர் எத்தனை ஷேக் இந்த பெட்டகத்துக்கு வந்தாலும், எத்தனை பிரேக் வந்தாலும், இந்த கர்த்தர் இந்த பேழையை கதவை திறக்கும் வரையிலும், பரலோக வாசலை ஓபன் பண்ற வரைக்கும் உன்னை இங்கதான் ஆண்டவர் வைத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாவி அவர் கையில் இருக்கு. நீங்களும் நானும் அந்த நோவாவின் வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிந்து பொறுமையாய் நிதானமாய் இந்த பேழை கடந்து போகும் பொழுது உங்களுக்கு என்று ஒரு அரராத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமா. இப்போ இவன் என்ன செஞ்சான்? ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நோவா என்ன செஞ்சாரு? பலி செலுத்தினார். இப்போ நம்ம ஆளுக்கு ஜீவனை கொடுத்துட்டாரு. தண்ணிக்கு மேலே லாக்டவுன் ஆனவனுக்கு ஜீவனை கொடுத்தவனுக்கு ஜீவனை கொடுத்தவருக்கு என்ன செஞ்சிட்டாப்புல? பலி செலுத்திட்டாரு. தண்ணிக்கு கீழே லாக்டவுன் ஆகி தப்பிச்சு வந்து 120,000 பேருக்கு பிரோஜனமாக கர்த்தர் பயன்படுத்தினதுனால, சாரி மன்னிக்கவும், தடியிலிருந்து தப்பித்து வந்து உயிர் தப்பின இந்த மனிதன் தேவனுக்கு என்ன செஞ்சான் தெரியுங்களா? செகண்ட்லி ஜீவனை கொடுத்த தேவனுக்கு யோனா ஊழியம் செய்தான். போய் சுவிசேஷத்தை சொன்னான். இன்றைக்கு உயிரோடு நாம் இருக்கிறோன்னு சொன்னோம்னா, இயேசு என்கின்ற ஒரு ஆண்டவரை வெளிப்படுத்துவதற்காகவே உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நேற்று நாம் உறங்கி இன்னைக்கு காலையில் எழுந்திருப்போம் அப்படின்றது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அல்ல. இந்த கோவிட் டைமில் ஒரு சிம்பிள் மேரேஜ் தான், யாரையும் கூப்பிட முடியலன்னு சொல்லி ஒரு 50 பேருக்குள்ளே தான் கூப்பிட்டு அங்கங்கே டிஸ்டன்ஸை வச்சு ஒரு மேரேஜ் நடத்திட்டு நான் வந்தேன். வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உட்கார்ற ஃபோன் வருது. என்னென்னா, பொண்ணோட அப்பா இறந்து போயிட்டார், கோவிட் உடனே அட்டாக் ஆகிடுச்சு அப்படின்னு. சரி, உடனே சில இதெல்லாம் அதுக்கேற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவரை பார்த்துட்டு அவங்க கையிலே கொடுத்துட்டு ஜோம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். இந்த பக்கம் ஃபோன் வருது, மாப்பிள்ளையோட அம்மா இறந்துட்டாங்க. ஒன்று ஒன்றா அப்போது நமக்குள்ளே வந்தது பாருங்கள் ஒரு பயம். சில சுகாதார துறையில் இருக்கவங்களுடைய உதவியின் மூலம் நிறைய அடக்கம் பண்ணும்போது வருது பாருங்கள் பயம். அன்னைக்கு அப்போ யோசித்தேன், நம்மளெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ நேசித்ததுனால இன்னைய வரைக்கும் உயிரோடு வச்சுருக்கிறார்ல. நீங்கள் ஜீவனை கொடுத்த தேவனுக்கு எத்தனை பேர் ஊழியம் செய்ய உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? நீங்கள் நினைக்காதீங்க ஊழியன்னா அது மாதிரி ஃபுல் டைமாக வந்துட்டு நிறைய சபையை எடுத்து நடத்தணும் போல் அங்கங்கே போய் எல்லாம் பண்ண. இல்லை, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அழிந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நிமிடம் இயேசுவை பற்றி சொல்லி இயேசு மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொள்ள நீங்கள் வேலை செய்யும் பொழுது அதை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஈச் ஒன் கேட்ச் ஒன். ஒரு நபரை நீங்கள் ஆதாயப்படுத்துங்க. நான் ஒரு சில பயிற்சியில் அதுதான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த ரெப்ளிகேஷனில் கூட இதை தான் முன் வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஒரு நபர், இப்போ ஐயா இருக்கிறாங்க, அவங்க ஒரு நபரை, கிறிஸ்து அல்லாதவர்களை ஒரு நபரை டார்கெட் பண்ணி அடுத்த என்ன மாதம் ஏப்ரல், அடுத்த ஏப்ரலில் என் ஊழியக்காரரை கொண்டு போய் அந்த நபரை நான் நிப்பாட்டணும். அது வரைக்கும் எந்த ஜபத்துக்கும் எந்த காரியத்துக்கும் அவங்கள வழிநடத்தக்கூடாது. அந்த ஒன் இயரில் நீங்கள் கொடுக்குற இயேசு அறிமுகப்படுத்துகிற கொடுக்குற உபதேசம் அவங்க உள்ளே வரும்போது எப்படி தெரியுமா வரணும்? இந்த சபையினுடைய நான் அங்கத்தினராக வருகிறேன் என்று வர வேண்டும்.
அப்படி கொண்டு வந்து கொடுக்கும்போது அடுத்த 1 இயரில் திருச்சபை என்ன செய்யும் தெரியுமா? அவங்கள ஞானஸ்நான சத்தியத்தில் வழி நடத்துகிறோம். ஞானஸ்நான சத்தியத்தில் வழி நடத்தினா ஒருவருக்கு பின்பதாக ஆண்டவர் அநேகரை கொண்டு வருவார். ஒன்றுனா ஒரு ஃபேமிலியை பின்னால் வர ஆரம்பிக்கும். ஒரு நபரை மாத்திரம் நீங்கள் சபைக்கு கொண்டு வரும் பொழுது ஏராளமான ஆத்துமாக்கள் திருச்சபையில் ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். 2வது, ஜீவனை கொடுத்த தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். 1வது, ஜீவனை கொடுத்த தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும். உகந்ததை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், அதுவும் உகந்தது. 2வது, உகந்த ஆத்துமாவை கொண்டு வந்து கர்த்தரிடத்தில் கொடுக்க வேண்டும். இந்த 2மே ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு 5 நிமிடத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக, இன்றைக்கு நிற்கிற நான் அநேகரால் ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன். ஒரு கிறிஸ்டியன் குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன் தான். ஆனாலும் என்னோடய வாழ்க்கையில் கிறிஸ்தவனாய் வாழவில்லை. என்னுடைய சூழ்நிலை என்னோடய வாழ்க்கையில் ஆண்டவற்றை நிறைய நான் சொல்லும் போதெல்லாம் எனக்கு எபினேசர்னு ஏன் ஆண்டவரே பேர் வச்சிங்க எல்லாம் கேட்டிருக்கிறேன். ஏன்னா நான் பிறக்கும் பொழுதே நான் ஃபேமிலியை இழந்த ஒரு மனிதனாய் இந்த பூமியில் உண்டாக்கப்பட்டேன். என்னுடைய தகப்பனார் ஒரு பக்கம், என்னுடைய தாயார் ஒரு பக்கம். நான் பிறந்த உடனே தகப்பனார் வேறு திருமணம் செய்து போய்விட்டார். எனக்கு 16 வயது இருக்கும்போது என்னுடைய தாயார் ஒரு திருமணம் பெரியவங்களாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. நான் பேலன்ஸே இல்லாமல் தாத்தா பாட்டி கூடவே அப்படியே வளர்ந்து வந்தேன். என்னுடைய பேக்ரவுண்டு எல்லாருமே சிபிஎம். அப்படியே சபையும் இதுவும் ஒன்றுமே புரியாத நிலையில் இருக்கும் பொழுது, படிப்பும் சரியான முறையில் இல்லை, ஒரே குழப்பத்தோடு வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் 1995ஆம் ஆண்டு மணலி புதுநகர் அப்படின்ற சென்னையில் உள்ள ஒரு இடத்துல பாஸ்டர் சாம்சன் கே செல்வம், பாஸ்டருக்கு அவங்கள நல்லா தெரியும், அவங்க இடத்துல ஒரு நாடகம் நடிக்க போனவன் தான் நான். ஒரு ஸ்கிட்டு நடிக்க என் ஃப்ரெண்டு என்னை கூட்டிகிட்டு போனான். அந்த இடத்துல நான் எந்த சபைக்குமே போகக்கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்து 3 மாதம் எங்கேயுமே போகாமல் வாழ்ந்தவன் நான். அந்த 3 மாதத்துக்குள்ளே ஆண்டவர் என்ன அந்த இடத்துக்கு ஒரு நாடகம் நடிக்க கூப்பிட்டு போனாங்க. அப்போ அந்த ஊழியக்காரர் கை கொடுத்து பேசினார், தம்பி உன்னை ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உன்னை கொண்டு செய்ய போகிறாரு, தயவுசெய்து ஆண்டவரை விட்டுறாத அப்படின்னு சொல்லி. சரிங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அப்படியே சபைக்கு போனேன். எனக்கு புரியலை, தெரியலை, நின்றுட்டேன். திரும்ப ஊழியக்கார் வந்தாங்க, அவங்க என் கூடவே இருந்தாங்க, பழகினாங்க, அப்படியே போயிட்டே இருந்தது. நம்முடைய சிஏ கேம்ப் வந்துச்சு. அந்த கேம்புக்கு என்னை கூப்பிட்டு வராங்க. வரும்போது எனக்கு சொல்லி ஞாபகம் இருக்குது, மதுரையில் ஃபென்னரில் என்னோடய அப்பா ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு. அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் ரான்செலர், நாங்கள் சேர்ந்து அந்த கம்பெனிக்கு உள்ளே போயிட்டாங்க. அவள் கேட்குறாங்க, பீட்டர் பாண்டியராஜன் இருக்கிறாரா அப்படின்னா, ஓ இருக்கார், நைட் ஷிஃப்ட்டில் இருக்கார். போயிட்டோம். என் வாழ்க்கையிலேயே பிறந்து வளர்ந்து ஃபஸ்ட் டைம் அவர் என்னை கூப்பிட்டு போகிறாரு, அட்ரஸை கண்டுபிடிச்சி எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு. நானும் ஆவலாக இருக்கிறேன். அப்பான்னு கூப்பிட்றதா, அண்ணான்னு கூப்பிட்றதா, அங்கிள் என்ன கூப்பிட்றதே தெரியல. அப்பான்னு யாரும் கூப்பிட்டதே கிடையாது. ரெடியாக இருக்கிறேன். 8 பாய்ஸ் நிற்கிறோம். எங்கள் பாஸ்டர் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் மேலே போய் பார்த்துட்டு போய் மேலே போயிட்டு வந்தால் அப்படியே கொஞ்ச நேரத்தில் வேகமாக வராரு. என்னடா எப்பா பயங்கர மூர்க்கமாக இருக்கான், சென்னைக்கே வரல, கல்யாணமே ஆகலையாம், நீங்கள் தப்பான அட்ரஸுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டாப்புல. ஆனால் உள்ளே போனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது, பிள்ளைகளாம் இருக்கிறாங்க. நான் சொன்னேன், பாஸ்டர் பரவாயில்ல அப்படியே போயிடலாம். இல்லை நீ வா ஒரு ஜோம் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படி உள்ளே கூப்பிட்டு போய் நின்று நம்மால் சென்டிமெண்ட் பாட்டெலாம் பாடுவாங்களே, அங்கே வந்து எங்கால் பாடுறாரு, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம். எனக்கு சரியான ஆள். ஃபஸ்ட் டைம் அப்பாவை பார்க்குறேன். அவரும் ப்ரைஸ் இல்லாட்டு சொல்கிறேன், நானும் ப்ரைஸ் சொல்கிறேன். கை கொடுத்தோம். அதான் கடைசி. இது வரைக்கும் போகல. ஆனால் பல முறை ஹெட் ஆஃபீஸுக்கு போகிற, காலவாசல் போகிற ஆப்போசிட்டில் தான். ஆனால் இதுவரையில் கர்த்தர் அனுமதிக்கலை. நல்லா கவனிங்க, நான் சொல்கிறேன், கைவிடப்பட்டவர்கள் யாராகிலும் நீங்கள் இருப்பீர்களானால், நீங்கள் நினைவில் அப்படி வைப்பீர்களானால், உன்னை அறிந்த இயேசு எல்லாரும் இருந்து இல்லாத போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் உன்னை தனியாக ஸ்பெஷலாக நடத்துகிற ஆண்டவரோடு நம்ம இருக்கிறோன்றதை மறந்துடாதீங்க. முடிஞ்சு போச்சு. வெளியில் வந்தோன்னா அவர் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டார். என்ன பண்ணுவேன் தம்பி? ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ்டர், எனக்கு ஓரளவுக்கு ஆண்டவர் தைரியம் கொடுத்துருக்கிறாரு. அவங்க லைஃப்பை பார்த்துட்டாங்க, இவங்க லைஃப்பை பார்த்துட்டாங்க, நோ ப்ராப்ளம், கர்த்தர் இருக்கார். நீங்கள் இருக்கீங்க இல்லைன்னா அவர் ஓன ஆள ஆரம்பிச்சிட்டார். 2004 வருது.
பாஸ்டர் சொல்கிறாங்க, தம்பி நான் அமெரிக்கா போகிறேன். ரைட். என்னை கொண்டு தாம்பரத்தில் விட்டாங்க. அங்கேருந்து ஒரு ஊழியக்கார வீட்டில் இருந்தேன். நல்ல கவனிங்க, ஊழியக்கார் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு சில வேலைகள் செய்யும் பொழுது யாருமே கஷ்டப்படாதீங்க. அன்றைக்கி நான் துக்கப்பட்டேன். இந்த பாஸ்டம் என்னை பெண்ட் எடுக்குது, என்னை இப்படி பண்ணுறாங்களே அப்படி பண்ணுறாங்களேன்னு. அன்னைக்கு அவங்க கூட செஞ்சு வேலை செஞ்சு பழகின பழக்கம் தான் நான் பேச்சுலராக போகும்போது 12 விதமான குழம்பு செய்ய எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து. இன்றைக்கி எனக்கு 12 விதமான குழம்பு எனக்கு செய்ய தெரியும். இங்கே நிறைய லேடிஸ்க்கு தெரியாது. ஆமாம், ஒரே தக்காளி சட்னியை மாற்றி மாற்றி போட்டு 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 கொடுத்துட்ருக்குது. எத்தனை ஜீவன்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு தெரியுமா இன்னை வரைக்கும்? ஒரு தக்காளி சட்னி தான். அதை மீனை போட்டால் மீன் குழம்பு, உருளைக்கிழங்கு போட்டால் முட்டையை போட்டால் முட்டை குழம்பு, மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் அதிலே பல வெரைட்டி செய்ய அன்றைக்கி எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பல முறை கடைக்கு போவேன், கஷ்டமாக இருந்துச்சு. பிள்ளைங்க துணி அயன் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் தனியாக ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போகும்போது எல்லாவற்றையும் செய்வது இல்லாமல் என் கூட இருக்கிற எல்லாருக்குமே என்ன செய்ய செஞ்சு கொடுக்க கர்த்தர் உதவி செஞ்சார். அல்லேலூயா. குழம்பு நல்லா இருக்கு, நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க. எதுக்கு ஒரு பாப்பா வந்தா, அன்னைக்கு கொஞ்சம் குழம்பு கொடுங்க, நல்லா இருக்கு, கிண்ணம் கொடுத்த கொண்டு வந்தா, ஊற்றிக்கமான்னு சொன்னேன். உள்ளே போய் பார்க்குற அவள் போன உடனே பார்த்தா என் கூட குட்டி பசங்களாம் இருப்பாங்க, அவங்களெலாம் குழம்பு கொடுப்பேன், சாப்பாடெலாம் கொடுப்பேன். உள்ளே போய் பார்க்குற அந்த குண்டானை காணோம். அவள் கொண்டு வந்த கிண்ணத்தில் குழம்பு ஊற்றி வச்சுட்டு குண்டானை அவள் தூக்கிட்டு போயிட்டுருக்கிறான். அட்டாப்பாவீங்களா. அதனால் சில வேளைகளில் சில விஷயம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்களா, குண்டானே காணாமல் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அன்றைக்கி நான் வருத்தப்பட்டேன். ஆனால் ஒரு நாள் நான் சந்தோஷப்பட்டேன். என் தேவன் எல்லாவற்றையும் அனுமதிக்கும் பொழுது எனக்காக ஏதோ ஒன்றை ஆண்டவர் செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியே போச்சுதுங்க, அப்படியே போச்சு. எங்கள் ஊழியக்கார் வந்தார், போனார். திரும்ப பார்த்தா ரிசல்ட் வருது, சாம்சன் கே செல்வம் இறந்துட்டார் அப்படின்னு. போச்சு. என்னை அப்படியே பார்த்தாங்க. நம்ம ஸ்தாபனத்தில் மூத்த ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்தாஸ் அவங்க பார்த்தாங்க. என்னை அங்கேருந்து எடுத்து அவர் கூட வச்சு அங்கேருந்து என்னை அப்படியே 2005 எக்ஸ்டென்ஷன் பைபிள் காலேஜ் சேர்ந்தேன். படிப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே ஃபேமிலி பிரச்சனைனால 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு வரேன். ரிசல்ட் வருது, தமிழை தவிர எல்லாத்துலேயும் ஃபெயிலு. அதுக்கு முன்னாடி பார்த்தா ஸ்போர்ட்ஸ் லீடர் வேறு, 1500 ஸ்டேட் ஃபஸ்ட்டு, கபடியில் ஸ்டேட் செகண்டு, பயங்கரம், சர்டிஃபிகேட் நிறைய இருக்குது, செகண்ட் ரேங்க்கு. சிச்சுவேஷனால் மைண்டு டைவர்ட் ஆகி மென்டல் மாதிரி ஆகி எக்ஸாமே போச்சு. ஸ்கூலில் நம்பலை, பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறாங்க, ரீவேல்யூவேஷன் போடுறாங்க. பார்த்தா கேள்விப்பட்ட உடனே எல்லாம் சொல்கிறாங்க, எபிக்கு இது மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு, அவன் டிஸ்டர்ப் ஆகிட்டான். உடனே தமிழ் அம்மா கூப்பிடுறாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துரு. மேக்ஸ் வாத்தியார் கூப்பிட்றாரு, எங்கள் வீட்டுக்கு வந்துரு. யார் வீட்டுக்கு இல்லை, தாத்தா பாட்டி கூட தான். இன்றைக்கும் சொல்கிறேன், தமிழை தவிர எல்லாத்துலேயும் ஃபெயிலு, 10th பாஸே இல்லை. ஆனால் எனக்கு தெரியலை எந்த பைபிள் காலேஜ் படிக்கணும்னு நினச்சேனோ அந்த பைபிள் காலேஜில் இன்றைக்கி 2 சப்ஜெக்ட் டீச் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எக்ஸ்டென்ஷன் முடித்தேன், அப்படியே வந்தேன். கரெக்டாக 2008 என்னை ஊழியத்துக்கு அனுப்புனாங்க. சந்தோஷமாக போனேங்க. 4 பேர் 7 பேர் இருந்த ஒரு குடும்பத்துக்கு போனேன். நான் இருக்கிற இடம் திருவொற்றியூர், சென்னையில். அங்கேருந்து முசுரவாக்கன்ற இடம் 106 கிலோமீட்டர். தங்கக்கூடாது, போயிட்டு வந்துட்டு இருந்தேன். 1.5 வருஷம் போனேன். அதுக்கப்புறம் தங்கலான்னு சொல்லிட்டாங்க, தங்கிட்டேன். எனக்கு வந்த முதல் ஊழியத்தில் பாதிப்பு, ஒரு சின்ன ஷெட் அழகாக போட்ட உடனே கன்னியாகுமரி ஊழியத்துக்காக போயிட்டே இருக்கிறேன். 10 நாள் தான் ஆகுது ஷெட்டு போட்டு. 10 நாளாக 1 மாதம் ஆயிடுச்சு. ஃபோன் வருது, பாஸ்டர் நம்ம ஷெட்டு எரிஞ்சு போச்சு. வந்து பார்க்குற பாஸ்டர் எனக்கு கொடுத்த ஸ்ட்ரேஞ்சர் பேண்டை காணோம், கம்பி மட்டும்தான் இருக்குது. அப்போ நான் சொன்னேன், எனக்கு எபினேசர்னு பேர் வச்சதுக்கு இழப்புன்னு பேர் வச்சுருக்கலாம் ஆண்டவரே. பிறந்ததுலேருந்து எல்லாமே இழப்பு, இங்கே வந்தால் ஊழியத்துலேருந்து ஊழியமும் இழப்புனா நான் என்னப்பா பண்ணுவேன்? யாராகிலும் அப்படி இருக்கீங்களா? சோர்ந்து போயிடாதீங்க. அப்படியே தாமஸ் பாஸ்டர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஷெட்டை போட்டோம். அப்படியே டெவலப் ஆகிட்டே இருந்துச்சு. 2010 எனக்கு 2009 ஒரிசா ஊழியத்துக்கு போயிட்டு பைபாஸில் வந்து நின்றுட்டுருக்கிறேன். தம்பிங்க என்னை கூட்டிகிட்டு போக, நான் சுருக்குகிறேன், என்னை கூட்டிகிட்டு போக தம்பிமார் வர போகிறாங்க. நான் பைபாஸில் நின்றுட்டுருக்கிறேன். செகண்ட், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் தான். கொஞ்ச நேரம் அப்படி கண்ணு மூடி திறந்துச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் 108 இருக்கிறேன். எல்லோரும் படுத்த கால் இப்படி நீட்டிகிட்டு இருப்போம். ஆனால் நான் படுத்துட்ருக்கிறேன். என்னுடைய இடது கால் இப்படி இந்த பக்கம் தொங்கிட்டுருக்கு, 2 துண்டாய் தொங்கிட்டுருக்கு.
காரா பஸ்ஸா லாரியா தெரியல. நான் இங்கே இப்படி பார்த்துட்ருக்குறேன், எங்கேயோ போகிற ஒரு காரை டக்கு தட்டுச்சு போல இருக்கு, அவ்வளோதான். நான் 108 முழிச்சு பார்க்குறேன். என்னை கூட்டிகிட்டு போனவங்க சைடில் நிற்கிறாங்க. காஞ்சிபுரம் கூப்பிட்டு போகிறாங்க, பார்க்கல. செங்கல்பட்டு கூப்பிட்டு போகிறாங்க, பார்க்கல. சென்னை ஜிஹெச் நேராக போயிட்டே இருக்குது. நான் அப்படி பார்க்குறேன், என் ஒரு கால் இப்படி காணலை, வழி தெரியலை. எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்மக்கிட்ட ஒரு கால் இல்லை அப்படின்னு. அப்படியே பாட ஆரம்பித்தேன். என்னை ஒப்பு கொடுத்துட்றேன்ப்பா, கல்யாணம் கூட என்ன ஆகலை, என்னை இப்போவே பரிசுத்தப்படுத்தி நீங்கள் என்னை எடுத்துருங்க. நான் இது வரைக்கும் மெடிசனே எடுத்ததில்லை, சிபிஎம்மில் வாழ்ந்ததுனால. இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, என்னை அங்கே தான் கூப்பிட்டு போகிறாங்க, மெடிசன் என் மேலே ஏறப்போகுது. அப்படியே என்னை தெய்வீக சுகத்துக்கு ஒப்பு கொடுத்துட்றேன், தெய்வீகத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்றேன், என்னை எடுத்துருங்கப்பா. போயிட்டே இருக்கேன். ஜிஹெச் வந்துருச்சு, ஆப்ரேஷனுக்கு அனுமதி. மாமா வந்துட்டாங்க, சைன் போட்டாங்க, நானும் போட்டுட்டேன். எனக்கு ஆப்ரேஷன் நடந்துருச்சு. நல்ல ராடு, இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ, இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ, ஃபுல் ராடு வச்சு உள்ளே படுக்க வச்சுட்டாங்க. 20 days ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். 20 days கழித்து நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். என் கூட இருந்த ஒரு அண்ணன் ஆஃப்னேஜ் வச்சுருந்தாங்க, அவங்க கூட்டு போய் அவங்க கூட வச்சுக்கிட்டாங்க. அப்படியே அவர் கார்லேயே நான் சர்ச்சுக்கு கூப்பிட்டு வருவார், என்னை சேர்லேயே கொண்டு போய் இறக்குவாங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டு கால் நீட்டிக்கிட்டு சர்வீஸை நடத்திட்டு திரும்ப அப்படியே போவோம். இப்படியே ஒரு 6 மாதம் போச்சு. எனக்கு அப்போ தான் பொண்ணு பார்த்துருந்தாங்க. பொண்ணு வீட்டில் பொண்ணு தரமாட்டேன்ட்டாங்க. அதுவும் போச்சா ஆண்டவரே, இதுக்கு தான் ஆண்டவரே அப்பயே ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு ஃபைட் நடக்குது எனக்கும் அவருக்கும். அப்படி நேரம் போச்சு, நாள் போச்சு. ஆண்டவர் கிருபையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிமிர ஆரம்பித்தேன், நடக்க ஆரம்பித்தேன், ஸ்டிக் வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். திடீரென்று என் காலில் பயங்கரமான மூட்டில் வலி, ஒரு கட்டி போல் எலும்பி ரத்தமும் சீலும் போயிட்டே இருக்குது. ஹாஸ்பிட்டல் போனால் இமிடியேட்லி இப்போவே ஸ்க்ரூ வெளியே எடுத்துடணும் அப்படின்னாங்க. சார் எத்தனை நாள் சார் ஆகணும், நான் ரெடி பண்ணிவிட்டு வரேன், எவ்வளோ தேவை, 25,000. ஓகே சார், நான் ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு 3 days டைம் கேட்டு நான் வந்துட்டேன். என்னை டாக்டர் 3 days டைம் கொடுத்தாங்க. அந்த கேப்பில் ஒரு அண்ணன் என்னை சுவிசேஷ ஊழியத்தை கூப்பிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு சுவிசேஷம் நின்று ஆண்டவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறேன். அவங்களாலையும் எழுந்திரிக்க முடியாது, என்னாலையும் உட்கார முடியாது. 2 பேரும் பேசிகிட்டே இருக்கிறோம். எல்லாம் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஊழியம் செய்த நாள் தேவன் எனக்கு செய்த ஒரு நன்மை என்னவென்றால், வீட்டுக்கு போயிட்டோம். அவர் கேட்குறாரு, எப்படி வலிக்குதானே அண்ணா? இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்குண்ணே அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரத்தம் பரவுது, எலும்பு சீக்கிரம் கூடுதுனாரு. சந்தோஷம் வந்துருச்சு. கைலியை கைலி கட்டுறதுக்காக பேண்ட்டை கலத்துறேன். அந்த மூட்டிலேருந்து இந்த இடத்துலேருந்து அந்த கட்டி ஓப்பன் ஆகி ஸ்க்ரூ வெளியே வந்துருச்சு. பார்த்தோன்னே எனக்கு கேராயிட்டு. ஏன் கூட இருந்த அந்த அண்ணன் அவர் பயந்துட்டார். அப்படியே ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணால் மார்னிங் வாங்கன்ட்டாங்க. மார்னிங் என்னை குவாலிஸில் படுக்க வச்சு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போனால் அந்த டாக்டர் அவர் கிறிஸ்டியன். அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஊழியம் பண்ணுறேன். எந்த இடத்துல? இந்தமாதிரி காஞ்சிபுரத்தில். எல்லாம் விசாரிச்சிட்டே வராரு. கொஞ்சம் நேரத்தில் ஸ்க்ரூ எடுத்துகிட்டு கட்டு போட்டுட்டாரு. உங்களுக்கு வலிக்குதானார்? வலிக்கல சார். ப்ளீஸ் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மெடிசன் கொடுக்கணுன்னாரு. உண்மைக்கே எனக்கு வலி இல்லை சார். அவர் சொல்கிறாரு, கர்த்தர் நல்லவர்னார், நான் மாபெரும் நல்லவர்னேன். அல்லேலூயா. 25,000 கேட்ட டாக்டர் 200 ரூபா ஃபீஸ் வாங்கினார். உன் சூழ்நிலையை அறிந்து உதவி செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் சூழ்நிலையை அறிந்து உதவி செஞ்சாருங்க. ஒத்த ஸ்க்ரூ இல்லாமல் நடந்துட்டுருக்கிறேன். 10 நாள் கழித்து ஃபோன் வருது, மாப்பிள்ளை நடக்கிறாராமே, கல்யாணம் வச்சுக்கலாமா? ரைட், கல்யாணமும் நடந்தது. இந்த ஒத்த கால் ஸ்க்ரூவோடு நடக்கிறவனை ஃபோட்டோகிராஃபர் பாடுபடுத்தி சாவடித்து கல்யாணத்தில் எல்லாம் முடிஞ்சு செட்டில் ஆகிட்டோம். அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஆண்டவர் கிருபையில் முடிக்கிறேன். ஃபைனலி 1 வருஷம் போச்சு, 1.5 வருஷம் போச்சு. எலும்பு கூட எவ்வளோ இருக்குது. என் சர்ச்சில் ஒரு பாப்பா மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் அங்கே ஒர்க் பண்ணுறா. அவள் சொன்னா, அண்ணே என் ஒய்ஃபுக்கு பல் வலிக்காக போனால், அண்ணே ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறீங்களான்னு. இல்லைம்மா போன மாதம் தான் எடுத்தேன், இவ்வளோ காண இன்னும் கூடலை அப்படின்னு. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. சரி ஓகே, அவள் சொல்கிறாளே அப்படின்னா, நாகமானுக்கு இறங்கின தேவனாகிய கர்த்தர் அடியனுக்கு இறங்கினான். நான் டாக்டர்கிட்ட போய் கேட்குறேன், சார் எக்ஸ்ரே எடுக்கணும் சார். நீங்கள் ஏற்கனவே எடுத்தீங்கல்ல? ஆமாம் சார். அவர் யஷ்வந்த் ஜெய்ப்பூர்லேருந்து வந்த டாக்டர். அவர் சொல்கிறாரு, சரி போ சார், ஆசையாக இருக்குது சார், இதில் கூட ஆசைப்படுவேன், எழுதி கொடுத்தாரு. நான் போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு கொண்டு வந்து டாக்டர்கிட்ட கொடுக்குறேன். அவர் பார்த்துட்டு வா
அவர் போட்ட ஒரு வாவில் எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்துருச்சு. அவர் போட்ட ஒரு வாவில் எல்லா டாக்டர்ஸும் வந்துட்டாங்க. என்னை டேபிளில் நிற்க வச்சாங்க. காலை திருப்புறான், ஃபோட்டோ எடுக்கிறான், சுற்றி வச்சு அடிக்கிறான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லெசன் எழுதுது. அதில் வர ஒன்று, அங்கிள் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன், எனக்கு நோட்ஸ் எடுக்கிறாவா என் காலை வச்சு. அந்த நேரம் பண்ண ஆர்டர் எல்லாம் வந்துருச்சு. பீஸா, பர்கர், சமோசா எல்லாம் வந்துருச்சு. முடிச்சு போச்சு. அவர் சொன்னார், இன்றைக்கே அட்மிட் ஆகுங்க, இன்றைக்கே அட்மிட் ஆகுங்க, 2 டேஸில் கிளியர் ஆகிடுவீங்க, ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுத்து நீங்கள் போயிடலான்னாரு. எல்லாம் கூடிருச்சு, வெளியே எடுத்துடலாம். எனக்கு ஆச்சரியம், எப்பா ஒன்றும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் சொன்னேன், சார் எவ்வளோ சார்? அவர் ஏன்னா சென்னையில் 2 lakhs கேட்டாங்க. அவர் சொன்னார், ஒரு 30,000 to 40,000 ஆகும்னாரு. சொன்னேன், அப்படிங்களா, நான் ரெடி பண்ணுறேன் சார்ன்னு சொல்லி ரெடி பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். ஆண்டவர் செய்த மாபெரும் அற்புதம் என்ன தெரியுங்களா? நான் அட்மிஷன் ஆனேன், ஆப்ரேஷன் முடிஞ்சுது, ராடெல்லாம் எடுத்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வரேன். பில்லு வருது. அது ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டல் தான், ஆனால் மெடிசனுக்கு காசு, ஆப்ரேஷனுக்கு காசு. பில்லு வருது 7,470 ரூபா. அல்லேலூயா. என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் உங்களுக்கு நிறைய கிறிஸ்டியன் ஸ்டாஃப் எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. உங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்தபோது 2 டாக்டர் வெளியே வந்தாங்க, 2 பேருமே கிறிஸ்டியன். அதில் ஒருத்தர் யாரோ ஏஜி பாஸ்டரோட பையனானாங்க, யாருன்னு எனக்கே தெரியல. ஆண்டோட கிருபையினால் வந்த டாக்டர்ஸும் ஃபீஸ் வாங்கலை. எனக்கு வெறும் 7,000லேயே கர்த்தர் முடித்து மாபெரும் அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார். முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போயிட்டேன். 2011 முடிஞ்சிருச்சு. 2012 ஒரு டெத்தை அடக்கம் பண்ணிவிட்டு காலை துடைக்கிறேன், குளிச்சுட்டு அந்த எங்கே புரோக்கன் ஆச்சோ அந்த இடத்துல ஒரு பப்புள் எலும்பு இருக்குது. என்னடா பப்புள் இருக்குன்னு தட்டினா ஒரு எலும்பு துண்டு வெளியே வந்துருச்சு. எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டுறேன், சார் என் காலில் எலும்பு துண்டு வருது சார். உடனே அவர் சொன்னார், இந்த ஃபாரின் பாடி எப்படி உங்களுக்குள்ளே வந்துச்சு? நான் சொன்னேன், நானே லோக்கல் பாடி, எனக்குள்ளே எப்படி ஃபாரின் பாடி வரும்? எடுத்து பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு, நாங்கள் டெட் போன் மிஸ் பண்ணியிருந்தா 1 year, ஜிஹெச் மிஸ் பண்ணி நாங்களும் மிஸ் பண்ணியிருந்தா 3 years. இந்த டெட் போன் உள்ளே இருந்து உங்கள் கால் எப்படி அழுகலை? ஏதோ ஒரு வகையில் வெளியே வந்துருச்சு. உங்கள் காட் ரொம்ப சூப்பரான காட் அப்படின்னாரு. நான் சொன்னேன், உண்மையிலேயே சூப்பரான காட் அப்படின்னு. காடை பற்றி சொன்னேன். கொஞ்ச நாள், ஒரு வாரம் ஆச்சு. யஷ்வந்த் ஃபோன் பண்ணுற, டாக்டர் ஜெய்ப்பூருக்கு நான் ரிட்டர்ன் போகிறேன், ஒரு இங்கிலீஷ் பைபிள் கிடைக்குமா? அந்த பைபிள் கொடுக்கறதுக்கு ஒரு எலும்பு துண்டை ஏசுநாதரை என் காலில் வச்சுருக்காரு. நம்ம ஆண்டவர் ஆச்சரியமானவர். பாடினாங்கல்ல, ஆச்சரியமானவர் என் வாழ்வில், என் வாழ்க்கையில் ஆச்சரியமானவர். எத்தனை முறை அழுதுருக்குன்னு தெரியுமா? எல்லாரும் அம்மா அம்மான்னு பழகும்போது, அப்பா அப்பான்னு பேசும்போது. ஆனாலும் கர்த்தர் கைவிடாதவர். நீங்கள் நினைக்கலாம், இந்த செகண்ட் சர்வீஸில் பாஸ்டர் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தார்யா, காஞ்சிபுரத்துலேருந்து கதையாக விட்டாயா, சுற்றி 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 கதை விட்டுட்டு பாட்டு போயிட்டாயா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நான் எல்லாத்தையும் வாங்க முடியல, ஒன்று மட்டும் டாக்டர்கிட்ட என் ஆண்டவர் யார் என்று சொல்வதற்காக பெர்மிஷனோட என் காலில் இருந்து வந்த ஸ்க்ரூவை நான் வாங்கி இன்னைய வரைக்கும் நான் வச்சுருக்கிறேன். இந்த ஸ்க்ரூவும் அழியலை, இன்னும் நான் அழியலை, இன்னும் நான் அழியலை. என் இயேசு என்னை ஜீவனோடு வச்சிருக்கிறாரு. 2015 வந்தது, 16 வந்தது, ஒரு லெட்ரு வருது. ஏஜிசிஎம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில் உங்களை கமிட்டி மெம்பராக எடுத்திருக்கோம். நாங்கள் ஜெபம் பண்ணி தீர்மானித்து உங்களை ஜபத்தோடு தேர்வு செய்திருக்கிறோம். ஜபத்தோடு இந்த ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நான் லோக்கல் செக்ஷன் லீடர் கூட கிடையாது. எனக்கு டைரக்டாக அப்படி வரும்பொழுது ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல நான் விட்டுட்டேன். எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வந்த பிறகு வீட்டில் சொன்னேன். எல்லாரும் என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தற்கொலை என்ன வந்து ரயில்வே ட்ராக்கில் போய் நின்றுட்டேன். ட்ரெயின் வந்துச்சு, வெளிச்சத்தை பார்த்து அந்த சூடு, அந்த ஒரு மாதிரி வைப்ரேஷனை பார்த்துட்டு ஓடி வந்துட்டேன். ஆனால் வைராக்கியம், நான் திரும்பி நின்று திரும்ப போய் கல்லெல்லாம் தள்ளிட்டு காலை உள்ளர விட்டு கண்ணை பொத்திட்டு நிற்கிறேன். சேம் ட்ரெயின், சேம் சவுண்ட், சேம் வைப்ரேஷன், சேம் ஹீட்னஸ்.
நான் மட்டும் ரத்த காலோட குப்பை தொட்டியில் விழுந்து கிடக்கிறேன். ட்ரெயின் போயிட்டுருக்கு. அன்றைக்கி ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நீ ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர், நீ நிறைய காரியங்களை உன்கிட்ட ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார், நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு எனக்குள்ளே தோணும். அப்படியே தப்புப்பான்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஒரு வசனத்தை ஆண்டவர் பேசினார், நான் குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் ஆகிய கர்த்தர், ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறவர். அந்த லெட்ரு வரும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறவர். இப்படிப்பட்ட கனவான்களோடு கூட கர்த்தர் அடியனை வைத்து இன்றைக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். உங்களையும் என்னையும் ஒரு நாள் நிச்சயம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பழுகி பெருக செய்வார். பழுகி பெருகிற செய்கிற தேவன் சாதாரணமாக வைக்க மாட்டார். ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நாம் பலி செலுத்துகிறவர்களாய், ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நாம் ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று உங்களையும் என்னையும் பிரிக்காத ஒரு வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்னை காத்தவர், என்னை நடத்தினவர். நான் அற்பமாக ஒதுக்கப்பட்டேன். இன்றைக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும் உயர்ந்தவர்களோடும் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னை காப்பாற்றினவர் உன்னையும் காப்பாற்றுவார். எலும்பில் பிரச்சனையா, நரம்பில் பிரச்சனையா, தசையில் பிரச்சனையா, தலைக்குள்ள பிரச்சனையா, சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் என்னால் ஆக்ஷன் பண்ணி எல்லாமே பண்ண முடியுது. ஏன் தெரியுமா? நான் ஆண்டவருக்காக அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் இந்த காலை எனக்கு திரும்ப கொடுத்தீங்க, நான் மரண பரியந்தம் உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவர்ன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த உடனே கரெக்டாக ஆண்டவர் இந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில் தூக்கி என்ன ஆண்டவர் போட்டார். இன்றைக்கும் எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்காக செய்வதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். இது எந்த பெருமைக்கு அல்ல, தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. அப்படி தாழ்த்தப்பட்ட தாழ்வு மனப்பான்மையில் சோர்ந்து போன பலவீனமான காரியங்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கே எனக்கு ரட்சணத்தை கொடுத்தவர் உங்களுக்கும் தர வல்லவராக இருக்கிறார். இயேசு பெரியவராக இருந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் அருமையான போதகர்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேங்க்யூ ஸோ மச். ஜெபம் பண்ணுவோம். நேராய் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்ல தேவன் அப்பா. எந்த மனிதனையும் குப்பையிலிருந்தும் சிறுமையிலிருந்தும் தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமரச் செய்கிற தேவன் அப்பா. ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நாங்கள் உண்மையாய் பலி செலுத்தவும், ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திர ஊழியம் செய்வோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய இரக்கம் எங்களை தொடர்ந்து நடத்துவதாக. கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த அருமையான பாஸ்டர் அவர்களையும் குடும்பத்தையும் அவருடைய சபையை நீர் ஆசீர்வதியும். இன்னும் பல ஆயிரங்களுக்கு அவர்களை பயன்படுத்தும். தேவனுடைய மாறாத கிருபை கூட இருந்து அதிசயமாய் நடத்துவதாக. இந்த இடத்துல யாரெல்லாம் ஆண்டவரை வேதனையோடு துக்கத்தோடு ஆண்டவரை தனிமைப்படுத்தப்பட்டு தள்ளப்பட்டு இருந்தால், இயேசு ஒருவர் வாழ்வு கொடுக்கிறவர், வாழ வைக்கிறவர், மேன்மைப்படுத்த அறிந்து செயல்பட கிருபைதாரோ ஆசீர்வதிக்கிறோம். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். திரியேக தேவனுடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் நன்மையும் சுகமும் நாம் அனைவரோடும் இன்று கர்த்தருடைய வார்த்தையை மத்தியிலே கொடுத்த அருமையான ஊழியக்காரருடைய குடும்பத்தோடும் எல்லா பரிசுத்தவான கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத், என் மூல பரிசுத்த நாமத்தை ஸ்தோத், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சலமறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.